அப்போ நியரஸ்ட் வேல்யூனா எனக்கு 19% எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா 10% இருந்தா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு வந்து 19% எனக்கு வருமா? 19 எனக்கு பெருக்கணும்னா எனக்கு வந்து 19 தாண்டிடும். அப்போ எனக்கு இது வராது. அடுத்து 18 எனக்கு வருமா? இது எனக்கு வர வாய்ப்பு இருக்கு நிறைய. 10 இதை கூட 20,000, இது 21,000. அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது 18 தாங்க, 8 தாங்க ஆன்சர். ஓகே பாருங்க, இது என்டிபிசி கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோல் இப்ப நடந்துச்சு அந்த கொஸ்டின் தான். அதே மாதிரி குரூப் டில அதே கொஸ்டின் கேட்காங்க. இப்ப ஆஃப்க்கு அடுத்து என்ன இருக்குதோ அதே மாதிரி தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது வந்து கீழே வருங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ ஒய்ங்கிறது கீழே. அடுத்து தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குது? எனக்கு ஒய் இருக்குது. அப்ப இந்த ஒய்ங்கிறது எனக்கு கீழே. ஓகேங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் என்ன இருக்குது? இப்ப எனக்கு எக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப மிக்சர் எக்ஸ்ங்கிறத எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். இதே இந்த இடத்துல வந்து என்னன்னா வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ரெண்டையும் நீங்க கழிச்சு போடணும். எப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி கழிச்சு போடணும். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா இது வேஸ்ட்டுங்க. ஒரே நம்பர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 20%. அதே தான் உங்களுக்கு ஒரே நம்பர் டிக்ரீஸ் ஆகுது 20%. உங்களுக்கு ஃபார்முலாங்கிற தெளிவாக கேட்டுக்கிறங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 100. ஓகேங்களா? எப்பவுமே அது நெகட்டிவா தான் வரும், பாசிட்டிவா வரவே வராது. 400ங்கிறது உங்களுக்கு தெரியும். 400 பை 100. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 20 கேன்சல். அப்போ -4% உங்களுக்கு ஆன்சர். வணக்கம் தோழர்களே, இது வந்து நம்ம மைண்ட் வே செலக்ஷன் சீரீஸ்ல வந்து பெர்சன்டேஜ்ல செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம நேற்று அப்லோட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். என்னென்ன ஷார்ட்கட் எல்லா விஷயத்தையும் தெளிவா நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது பார்ட்டுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கறோம். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த கொஸ்டினை பத்தி தெளிவா பார்க்க போறோம். இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் இதை பத்தி என்னன்னா வெறும் 3 டைப் தாங்க. அந்த 3 டைப் கொஸ்டின் தான் வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்கிறது ரயில்வே. அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அந்த 3 டைப் என்னங்கிறத தெளிவா பாருங்க. அதுல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டைப்புங்க. உங்களுக்கு வார்ம் அப் கொஸ்டின் இதை பாருங்க தெளிவா. அக்ரிடி ஏன் 54,500 மந்த்லி அண்ட் சேவ் 70% ஆஃப் த சேலரி. ஃபைண்ட் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா எப்படின்னா இன்கம் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் வந்து உங்களுக்கு சேவிங். ஓகேங்களா? இது சேர்ந்ததுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்கம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப ஒரு சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்கினாலும் அதை என்ன பண்ணுவீங்க? ஒன்னு சேவ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா செலவு பண்ணுவீங்க. வேற ஏதாச்சும் பண்ண போறீங்களா? எதுவுமே பண்ண போறது கிடையாது. செலவுல பல செலவு வரலாம். வீட்டு செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அவங்க கொடுத்தேன் இவங்க கொடுத்தேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இதுல 2 விஷயம் தான் நீங்க பண்ண போறது. அந்த 2 விஷயத்த சேர்ந்துதான் உங்களுக்கு ஃபார்முலா. புரிஞ்சா நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சுதான் மொத்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் மெத்தட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏன் இப்போ வந்து ஏன் வந்து அவரு சம்பாரிச்சது வந்து 54,500 ரூபாய். ஓகேங்களா? அதுல அவர் என்ன பண்றாரு? சேவ்ஸ் 17% சேவ் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப 17% சேவ் பண்ணிட்டாருன்னா அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் அவர் வந்து என்னன்னா செலவு பண்ணியிருப்பாரு? 83%. அப்பனா 100ல இருந்து அவர் 83% வந்து செலவு பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுவீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இவ்வளவுதான், இதுக்கான ஆன்சர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா 83 மல்டிபிள் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனா 83 செக் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப டிவைட் பண்ணீங்க ஸ்ட்ரைட்டா 2 0க்கு 2 0. அடுத்து நான் யூனிட் டிஜிட்டை பார்த்தா எனக்கு 5ங்கிறது வருது. அப்ப இது 2 எனக்கு ஆன்சர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து என்னாவது? எனக்கு கடைசி முன்னாடி உள்ள 2 இங்க 3 இருக்கு. அப்ப நான் அதை பார்த்தா எனக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 83 5 830னா எனக்கு என்னது? 410 415 தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 41ங்கிறது மிச்சம் இருக்கு. அடுத்து 83 × 4. ஓகேங்களா? இப்ப 4ஆல பெருக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு 80 × 3ன்னு பார்த்தா உங்களுக்கு 320. அடுத்து 12. அப்ப உங்களுக்கு 12னா 320 ஒரு 12ங்கிறது என்னது? உங்களுக்கு 332ங்கிறது வந்துருச்சு. அடுத்து 41 கூட்டுவீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு லாஸ்ட்ல 3ங்கிறது இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பா வந்தே ஆகும். அப்ப ஆன்சர் எனக்கு என்ன இருக்குது? 3ங்கிறது இந்த இடத்துல தான் ஆன்சர் இருக்கு. எனக்கு இது ஆன்சர் கிடையாது, தப்பு. ஓகேங்களா? நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த மெத்தட் எல்லாமே ஒரு சில நேரத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க சம்ம சால்வ் பண்றீங்கன்னா கண்ணுங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன? த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ் 175% மோர் தென் த சேவிங். ஓகேங்களா? அடுத்து இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசிங் பை 12% அண்ட் சேவிங் இன்க்ரீசிங் 40.5%, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறது என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா கேட்டுக்கிறங்க ஒரு விஷயத்த. இந்த இடத்துல வந்து நீங்க 2-3 மெத்தட்ல போடலாம். ஆனா நான் 2 மெத்தட உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அந்த மெத்தட மட்டும் கத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலிகேஷன் மெத்தடுங்க. ஓகேங்களா? அலிகேஷன் மெத்தட் எப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். அதோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பெர்சன்டேஜ் இங்க போடணும். அதுக்கடுத்து இங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சேவிங்கோட பெர்சன்டேஜ் இங்க போடணும்.
அதுக்கடுத்து இன்கமோட பர்சன்டேஜ் இங்கே போடணும் பை இங்கே வந்தோம்னா அதோட டேட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல குழம்பக்கூடிய விஷயங்கிற தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டேட்டாவோட பர்சன்டேஜ் தூக்கிட்டு வந்து போட்டுருவீங்க. தெளிவாக கேட்டுக்கிறங்க. இந்த மேலே நீங்கள் இந்த 3க்கு போடுற பர்சன்டேஜ்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனதாக இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆனதாக இருக்கும். இந்த வேல்யூவை தான் நீங்கள் இந்த இடத்துல போடணும். மேலே கீழே உள்ளதுக்கு வந்து என்னன்னா டேட்டா போடணும். ஓகேங்களா? கீழே உள்ளதுக்கு டேட்டா என்னவோ அந்த டேட்டா போடணும். தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுவேன். இப்போ நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எப்படிங்கிறத தெளிவாக பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நான் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இங்கேன்ட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது? எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆகுதா? எனக்கு டிக்ரீஸ் ஆகுது 12%. அப்போ -12%ன்னு போட்டுருவீங்க. அடுத்து என்ன ஆகுது? சேவிங்ஸ் இருக்கா? சேவிங்ஸ் 40.5% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ எனக்கு 40.5% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன இருக்குது? எனக்கு இன்கம் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இன்கம் பர்சன்டேஜை நான் அப்படியே வச்சிட்டேன். ஓகேங்களா? கீழே எப்படி பண்ணணும்னா டேட்டாங்கிறத தெளிவாக கேட்டுக்கிறேங்க. எனக்கு 125% இருக்கு. எப்படி? சேவிங்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 125% அதிகம். அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு 100ல இருந்து 275 ஆயிடுச்சு. ஏன்னா மோர் தென் கொடுத்துருக்காங்க. அப்பனா அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருது? எனக்கு 4ன்னு வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11ன்னு வருது. கரெக்டா? இது வந்து என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சார். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இங்க 11 போட்டேன், இங்க 4ங்கிறது போட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு எப்படி நான் சால்வ் பண்ணேங்கிறது போட்டேங்கிறது தெரிஞ்சா தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத தெளிவா சொல்றேன். இப்போ இன்கம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நீங்க பெருகி இந்த இடத்துல போடுவீங்க. அடுத்து இது ரெண்டையும் பெருகி இந்த இடத்துல போடுவீங்க. இது ரெண்டையும் கூட்டிட்டு அடுத்து டேட்டாங்கிறது என்னது? இதுதான். அந்த டேட்டாவை கூட்டி நீங்க கீழே போட போறீங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா நம்புறேன். எப்படிங்கிறத பாருங்க. 12 × 11 அப்ப என்னது உங்களுக்கு 132 மைனஸ் அடுத்து என்னது இருக்கு? 4 × 40.5ங்கிறது இருக்கு. அப்பனா உங்களுக்கு 20ல உங்களுக்கு ஒரு 0 போயிடும். அப்ப 2ங்கிறது இருக்கும் 16. அப்ப 162. அப்ப உங்களுக்கு 162 இருக்கும். நான் என்ன சொல்லிருக்கேன்? நடுவில் பிளஸ்ங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து உங்களுக்கு கீழே என்ன இருக்கும்? 11 பிளஸ் 4 15ங்கிறது வந்துருச்சு. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு 30/15ங்கிறது வந்துருச்சு. ஆன்சருங்கிறது உங்களுக்கு வந்து 2%. ஓகேங்களா? ஆன்சருங்கிற 2%. அவ்வளவுதாங்க. இந்த மெத்தட் வந்து என்னன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் நீங்க போட முடியும். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. இன்கம் கேட்கறாங்கனாலும் நீங்க போட முடியும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேட்கறனாலும் போட முடியும். சேவிங் கேட்கறாங்கனாலும் போட முடியும். இந்த அலிகேஷன் மெத்தட். இதே உங்களுக்கு வந்து என்னன்னா டிவியேஷன் மெத்தட். இன்கம் கேட்டிருக்க இடத்துல மட்டும்தான் நீங்க இந்த டிவியேஷன் மெத்தட் போட முடியும். வேற எந்த இடத்துல நீங்க போட முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதனாலதான் இந்த டிவியேஷன் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல கிடையாது. ஆனா டிவியேஷன் மெத்தட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கிறங்க. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் எப்படின்னா தெளிவா பாத்துக்கிறங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு டேட்டாங்கிறது 175ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 11 14. அதே தான் இந்த இடத்துலயும் போடுறேன். 11 4ங்கிறத அப்படியே எழுதிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 12 கூடுதுன்ட்டாங்க. அப்ப 12 குறையுதுன்ட்டாங்க. சாரி. அப்ப 12 குறையுதுன்னா -12ங்கிறத நான் போட்டுருவேன். அடுத்து என்ன ஆகுது? அடுத்து சேவிங் வந்து என்னன்னா 40.5% கூடுதுன்ட்டாங்க. அப்ப பிளஸ் 40.5% இங்க போட்டுருவேன். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? இது ரெண்டு நீங்க ஃபர்ஸ்ட் பெருக்குவீங்களா? பெருக்குனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? கிட்டத்தட்ட வந்து 132 மைனஸ்ங்கிறது மைனஸ் பிளஸ் அடுத்து இது ரெண்டே பெருக்கும்போது உங்களுக்கு என்னது? 162ன்னு வந்துருச்சு. பை அடுத்து உங்களுக்கு இது ரெண்டே கூட்டும் போது டேட்டாங்கிறது 11 பிளஸ் 4ங்கிறது உங்களுக்கு 15. சேம் ஸ்டெப் வந்துருச்சா இந்த இடத்துல ரெண்டுக்கும்? அப்ப ஆன்சரும் உங்களுக்கு இதே இடத்துல 2% வரப்போது. அதே ஆன்சர் தான் 2%. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா உங்களுக்கு இன்கம் கேட்டா மட்டும் தான் போட முடியும். இதே உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸோ சேவிங்கோ கேட்கும்போது நீங்க இது போட முடியாது. ஓகேங்களா? அப்படி போட்டாலும் உங்களுக்கு சுத்தா இருக்கும். அந்த இடத்துல நீங்க இது போடுறதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அலிகேஷன் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். புரிஞ்சு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே இன்கம் கொஸ்டின் தான். அதனால நீங்க இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் போடலாமா? இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் போடுங்க. இப்போ அடுத்து சேவிங் கொஸ்டின் நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? அந்த சேவிங் கொஸ்டினை எப்படி நீங்க போடலாங்கிறத தெளிவா பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த கொஸ்டினை படிங்க. Aravind spent 75% of the income. His income is increasing by 20% and increasing his expenditure 10%. His saving is increasing by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் ஆர் இன்க்ரீசிங் பை. அப்பனா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. எனக்கு என்ன தெரியும்? அலிகேஷன் மெத்தட் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எனக்கு பர்சன்டேஜ் தான் இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் இருக்கும்போது எனக்கு அலிகேஷன் மெத்தட் பர்ஃபெக்டா எனக்கு ஃபிட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் எனக்கு இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் தெரியும்? எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்து வந்து என்னன்னா சேவிங். இங்க சென்டர்ல தான் எனக்கு வந்து என்ன இன்கம்ங்கிறது இருக்கும். பை எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட டேட்டா அடுத்து சேவிங்கோட எனக்கு ஒரு டேட்டா. இதுதான் எனக்கு வந்து என்னன்னா பர்ஃபெக்டான ஒரு அலிகேஷனுக்கான ஒரு ஃபார்முங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க 10%. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது நான் போட்டேன். அடுத்து சேவிங் கொடுத்துருக்காங்களா? சேவிங் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. சேவிங் நான் போட்டேன். அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது 20%. அப்போ அதே தான் 20% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இங்கே போட்டேன். அடுத்து எனக்கு டேட்டா எப்படி இருக்கும்? 75% ஆஃப் த இன்கம்ட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இன்கம் எனக்கு 100 இருக்குன்னா
75% வந்து என்னன்னா எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்ப 25 தான் எனக்கு என்ன தெரியும், சேவிங் தெரியும். இதன் ரெண்டையும் நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 3 1ன்னு வந்துருச்சு. அப்ப எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 3னா சேவிங்கிறது எனக்கு 1ங்கிறது தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சு நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ண தெளிவா கேட்டுக்கிறங்க. போன தடவை போட்ட மாதிரி இது ரெண்டையும் பெருக்கி நீங்க சால்வ் பண்ணலாம். இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டு போட்டு இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி அடுத்த டேட்டா வச்சு நீங்க டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதை விட ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் என்னங்கிறது தெளிவா சொல்றேன். அலிகேஷன் மெத்தட் என்ன சொல்லுவோம், இது ரெண்டையும் கழிச்சு உங்களுக்கு வர்ற ஆன்சர் தான் இதா இருக்கும். அப்ப நான் இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 10ங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன இருக்கு, 1ங்கிறது இருக்கு. அப்போ 1ஓட வேல்யூ 10னா நம்மளுக்கு 3ஓட வேல்யூ என்ன வரும், நம்மளுக்கு 30ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னொரு விஷயங்க, அலிகேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது, இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 2 வேல்யூக்குள்ள நடுவுல உள்ள வேல்யூ தான் இங்க இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல 10% தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க 20% தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த 20% அதிக வேல்யூ தானே இங்க வரணும், கம்மி வேல்யூ வர முடியாது. ஏன்னா கம்மி வேல்யூ தான் இங்க இருக்குது. அப்ப 20% அதிக வேல்யூ தான் வரணும். அப்ப எனக்கு அதிக வேல்யூ வரணும்னா அப்ப நான் இதை கூட்டினாதான் எனக்கு இங்க அதிக வேல்யூ வரும். கழிச்சா எனக்கு அதிக வேல்யூ வருமா, வராது. அப்ப நான் இது ரெண்டே கூட்டினா என்ன வருது, 30 + 20ங்கிறது எனக்கு என்ன வருது, 50ங்கிறது வந்துருச்சு. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 50. புரிஞ்சா? இப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு போடலாம். அப்படி இல்லைங்க, நான் வந்து என்னன்னா கண்டிப்பா நான் ப்ரொசீஜரா தான் போவேன் அப்படின்னா தெளிவா கேட்டுக்கணும். நீங்க இன்கம் தான் நீங்க போன தடவை கண்டுபிடிச்சீங்க. அப்ப 20ங்கிறதா நீங்க இந்த இடத்துல வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம். அடுத்து என்ன ஆகுது உங்களுக்கு, இது ரெண்டையும் பெருக்குவீங்க. 10 3 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 30ங்கிறது வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது, எஸ் 1ங்கிறது இருக்குது. அப்ப நீங்க இது பெருக்குனீங்கன்னா என்ன வருது, வெறும் எஸ்ங்கிறதா வந்திருக்கு. அடுத்து டேட்டாங்கிறது 4, அந்த 4ங்கிறது இங்க போட்டுக்கிட்டீங்க. இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, எனக்கு இது கீழே இருக்குது. அப்ப இந்த போகும்போது எனக்கு மேலே போயிடும். 4 × 20ங்கிறது உங்களுக்கு என்ன வருது, 80 = 30 + எஸ்ங்கிறது வந்துருச்சு. அப்ப எஸ் இந்த 30 நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 50ங்கிறது வந்துருச்சு. அப்ப ஆன்சருங்கிறது 50. அதே தாங்க. புரிஞ்சா? இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மெத்தட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? எந்த இடத்துல உங்களுக்கு போட முடியுதோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க அந்தந்த இடத்துல நீங்க கரெக்டா சால்வ் பண்ணணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா இவ்வளவு நேரம் பெர்சன்டேஜ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன கேட்கறாங்க, புதுசா வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸா போய் அமௌண்ட்டை கேட்டுறது. இந்த மாதிரி அமௌண்ட்டை கேட்டு விட்டுறது. அப்ப அமௌண்ட்டை கேட்கும்போது கண்டிப்பா நீங்க கால்குலேஷன் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணாம நீங்க ஆன்சரே போட முடியாது. ஆனா நம்ம கால்குலேஷன் பண்ணுவோமா, நம்ம பண்ண போறதே கிடையாது. எப்படிங்கிறத தெளிவா அந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்க, கொஸ்டின்ங்கிறத பாருங்க. The income of the Raman is 61,500. He saves 70% of the income. If income increasing by 38% and the expenditures are increasing by 20%, then his saving will அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேவிங் வில் அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சு நம்புறேன். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இன்கம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. 61,500ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, இது என்ன ஒரு 3ஓட மல்டிபிள். கரெக்டா? உங்க எல்லாத்துக்குமே பாதி பேருக்கு தோணி இருக்கும் இது ஒரு 3ஓட மல்டிபிள். அப்ப எனக்கு ஆன்சரு இந்த இன்கம் தான் எல்லா இடத்துலயும் கொண்டுகிட்டு போயிட்டே இருப்போம். இதுல இருந்தா நீங்க 17% நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வந்து என்னன்னா சேவிங்னு எடுப்பீங்க. அடுத்து இதுல இருந்தா நீங்க வந்து 83% கண்டுபிடிச்சு நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு எடுப்பீங்க. அப்ப இந்த வேல்யூங்கிறது எனக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த 3ங்கிறது எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப 3ஆல டிவைட் ஆகிற நம்பர் என்னங்கிறத பாருங்க. 3 1 4, 4 1 5, 5 5 10 16. இது எனக்கு வராது. அடுத்து பாருங்க 3 1 4, 4 1 5, 5 10 16. இதுவும் எனக்கு வராது. அடுத்து பாருங்க 3 1 4, 4 1 5, 5 5 10 19. இதுவும் வராது. அடுத்து பாருங்க 3 1 4, 4 1 5, 5 1 6, 6 6 12. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது டி தாங்க. 100% டி தாங்க. இந்த இடத்துல ஆன்சருங்கிறது எனக்கு டிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வந்து கொஸ்டின் எடுக்கிறவர் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி வேஸ்ட் பண்ண போறதே கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன கிடைச்சிருச்சு, 3ஓட மல்டிபிள் என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால நான் இப்படியே போட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தெளிவா கேட்டுக்கிறங்க. சால்வ் பண்றது பெரிய விஷயமே கிடையவே கிடையாதுங்க. ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். என்னங்கிறத நான் சொல்றேன் வாங்க. இப்போ வந்து இன்கம் வந்து உங்களுக்கு 61,500. ஓகேங்களா? அப்ப இன்கம் ஈக்குவல் டு 61,500 நான் போட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, எனக்கு சேவிங்னு இருக்கு. அடுத்து சேவிங் என்ன இருக்குன்னா எனக்கு இந்த 61,500ல 17%. ஓகேங்களா? அப்ப 17% என்னன்னா எனக்கு சேவிங். அடுத்து என்ன இருக்குது, எனக்கு எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குது, எனக்கு 61,500. எனக்கு வந்து 17ங்கிறது வந்து என்னன்னா சேவிங்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு என்னது மிச்சம் 83ங்கிறது வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துரும். அந்த டேட்டாவை நான் எழுதிட்டேன். அடுத்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு என்ன தெரியும், இன்கம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேவிங் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சேவிங் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. இந்த இடத்துல இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்கா.
ஓகே, தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சு? தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு சேவிங் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப இன்கம் என்ன தெரியும் நம்மளுக்கு? 61,500 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இன்ட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து எவ்வளவு நம்மளுக்கு கூடி இருக்குது? நம்மளுக்கு 38% வந்துனா நம்மளுக்கு கூடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க இன்கம். அப்ப நம்மளுக்கு 38% இன்கம் நம்மளுக்கு கூடி இருக்கு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? மைனஸ். ஏன்னா மைனஸ் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றாங்க? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி எழுதுங்க. 61,500 இன்ட்டு 83 பை எனக்கு 100ங்கிறது போட்டேன். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளவு கூடியிருக்குன்ட்டாங்க? 20% கூடியிருக்குன்ட்டாங்க. அப்ப 20 பை நான் 100 எழுதுவேனா? எழுதுவேன். நீங்களே சொல்லுவீங்க, நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து இதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணனா என்ன பண்ணலாம்னா காமனான ஒரு விஷயத்த நீங்க வெளியே எடுத்துடலாம். இது பாருங்க 61,500 61,500. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டு நீங்க காமனா வெளியே எடுக்கலாமா? நீங்க காமனா வெளியே எடுத்தா 61,500 இன்ட்டு அடுத்து என்னது? இங்க 38 பை 100ங்கிறது எனக்கு மிச்சம் இருக்குது. அடுத்து இங்க என்ன இருக்குது நம்மளுக்கு? 83 பை 100. அடுத்து இன்ட்டு உங்களுக்கு என்னது? 20 பை உங்களுக்கு 100ங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுங்க. இது இப்ப நீங்க சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா 61,500 இன்ட்டு 38 பை 100ங்கிறது எனக்கு அப்படியே இருக்கு. அப்படியே வச்சுட்டு அடுத்து இது ரெண்டு நீங்க வந்து கேன்சல் பண்ணலாமா? நீங்க கேன்சல் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. இப்ப 0 வேணா நீங்க கேன்சல் பண்ணிக்கிறீங்க, வேற எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க. இப்ப ரெண்டே நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 16 6. ஓகேங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு கீழே என்ன இருக்குது? உங்களுக்கு 1000ங்கிறது இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ரெண்டையும் கழிக்கன்னா கீழே டினாமினேட்டர் சேமா இருக்குன்னு தெரியுது. நான் என்ன பண்றேன்னா ஒரு 0 கட் பண்ணிட்டு ஒரு புள்ளி ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சிட்டேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? டினாமினேட்டர் சேம் ஆயிருச்சு. அப்ப டினாமினேட்டர் நம்மளுக்கு சேம் ஆயிருச்சுன்னா மேல உள்ளதை கழிச்சுக்கலாமா? கழிச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. அப்ப 61,500 இன்ட்டு மேல உள்ளதை நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? கிட்டத்தட்ட வந்து என்னன்னா உங்களுக்கு 21.4ங்கிறது வந்துருச்சு. கீழே 100ங்கிறது அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2 ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்களா? மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா தெளிவா பாருங்க. 61.5 இன்ட்டு 21.4ங்கிறது உங்களுக்கு பாயிண்ட்ல. இது ரெண்டையும் பெருக்குவீங்களா? 65 214ங்கிறது பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது? 4 5 20. அடுத்த 4 அடுத்து வந்து 6. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நான் பெருக்க மாட்டேன். அடுத்த 4 1 5. எனக்கு வந்து என்னன்னா லாஸ்ட் நம்பர் எனக்கு 0ங்கிறது புள்ளியில போயிடும். அடுத்து எனக்கு இந்த லாஸ்ட் நம்பர் எனக்கு தெரிஞ்சாவே போதுமானது. அப்ப நான் பெருக்கணும்னா எனக்கு வந்து 1ங்கிறது எனக்கு கண்டிப்பா வரும். அதுக்கடுத்து இந்த நம்பரை யாருமே டச் பண்ண முடியாது. அப்ப எனக்கு 1ங்கிறது யூனிட் டிஜிட்டை பாருங்க. இது வருமா? வராது. வருமா? வராது. வருமா? வராது. அப்ப 3மே தப்பு. எனக்கு 4வது ஆன்சர் அப்படிங்கறத நீங்க போடலாம். இல்ல நீங்க ஃபுல்லா பெருக்கி தான் போடுவீங்கனாலும் ஃபுல்லா பெருக்குங்க. உங்களுக்கு ஆன்சர் வரலன்னு என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா பார்ப்பீங்க. இந்த விஷயத்த நீங்க நோட்ல நோட் பண்றதுன்னா நோட் பண்ணிக்கிறங்க. இந்த விஷயத்த நான் ஃபுல்லா அழிக்க போறேன். என் பிடிஎஃப்லயும் இருக்காது. ஓகேங்களா? இன்னொரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப ப்ரொசீஜரா இன்னொருத்தவங்க போடுவாங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா போடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த பெர்ஃபெக்ட்டா போடுறவங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லிடணும்ல, கால்குலேட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்லணும்ல. அந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்கம் இந்த சேவிங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா கால்குலேட் பண்றது. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை பெருக்கிறது எப்படின்னா 17 இன்ட்டு 615 பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 615 17 பெருக்குனீங்க 35. அடுத்து வந்து 7 7 10 மிச்சம் 1. அடுத்து 7 நீங்க பெருக்கினா 6 36 42 42 1 உங்களுக்கு 43. அதுக்கடுத்து என்னது உங்களுக்கு 5 1 6. அப்ப 5 5 4 1 0 10,445ங்கிறது வந்துச்சு. 10,455ங்கிறது வந்துருச்சு. அடுத்து நான் இது 83 கண்டுபிடிச்சிக்கிறப்ப நான் கிடையவே மாட்டேங்க. இதுல இருந்து நான் கழிச்சு விட்டுருவேன். இதுல இருந்து இதை நான் கழிச்சு விட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். கழிச்சு விட்டேன்னா எனக்கு 5 4 0 1 5ங்கிறது வந்து நான் பெருக்கிறத விட நாங்க கழிக்கிறதுங்கிறத நான் ஈஸியா பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து கழிச்சு விட்டேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நான் கண்டுபிடிச்சேன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கிறது தெளிவா சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பெண்ணை மாத்தி விட்டுரும். பிளாக் கலர். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? 65,100ல இருந்து இன்கம் வந்து என்னன்னா 65,500ல இருந்து 38% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 38% நீங்க கண்டுபிடிக்கணுமா? 138 ஆகுது. ஓகேங்களா? அப்ப 138 ஆகுதுன்னா நீங்க கண்டுபிடிக்கணுமா? இதை 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சு விட்டுருவீங்க. 138 நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 615 138. இதை பெருக்கியதாயிருங்க. 40 அடுத்து 8 12 மிச்சம் 1 அடுத்து 6 48 49 அடுத்து 15 மிச்சம் 1 3 1 4 அடுத்து 18 18 1 18 தான். ஓகே. அடுத்து வந்து 5 அடுத்து வந்து 1 6 அடுத்து நீ கூட 0 7 அடுத்து 9 18 மிச்சம் 1 அடுத்து 10 14 மிச்சம் 1 7 8. அப்ப 84 70. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது? 84 70. நான் வச்சுக்க 84 87 0. ஓகேங்களா?
புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் தான். அடுத்து உங்களுக்கு வந்து என்ன இன்கம் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல 20% கூட்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு 51,045 இன்ட்டு உங்களுக்கு 100ல இருந்து எவ்வளவு ஆகுது உங்களுக்கு 120 ஆகுது. அப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5. 5 அடிச்சீங்கன்னா 1, அடுத்து 0 2, அடுத்து 0 9ங்கிறது வந்துருச்சு. இப்போ நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 54 5, அப்ப 0 தான் இருக்குது. அடுத்து 12, அடுத்து வந்து உங்களுக்கு 6, உங்களா 61,254ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டு நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருமா? சேவிங் கழிங்க உங்களுக்கு 6, அடுத்து 1, அடுத்து 6, 3, 2ங்கிறது வந்துருச்சு. புரிஞ்சா? இப்ப முன்னாடி உங்களுக்கு சேவிங்கிறது என்னது? உங்களுக்கு இந்த 10,455 உங்களுக்கு அதே உங்களுக்கு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆனப்பட்டு சேவிங்கிறது என்னது 23,616. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருங்க நம்புறேன். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான் உங்களுக்கு சேவிங் பில். இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டா நான் பார்ப்பேன். அப்ப டிஃபரெண்ட் உனக்கு என்ன தெரியுது? எனக்கு 6ல இருந்து 5 போச்சுனாவே எனக்கு கடைசி டிஜிட் 1 தெரியும். 1 இல்ல நீங்க இது ரெண்டு கழிச்சு தான் நான் போடுவேன்னு நினைக்கிறீங்க. நீங்க கழிச்சு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வரும். புரிஞ்சா? பேசிக்ல இருந்து போறீங்கன்னா இவ்வளவு பெருக்க வேண்டியது இருக்கு, இவ்வளவு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதே உங்களுக்கு வந்து நான் பென்னு பேப்பர் இல்லாம நீங்க போன நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க இந்த 61,500ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுன்னு நினைச்சு 3ஓட மல்டிபிள பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். இதே விஷயம் நீங்க பார்க்கல அப்படின்னா செகண்ட் மெத்தட் பெர்சன்டேஜை வச்சு நான் ஈஸியா கொண்டு போனேன். அந்த மாதிரி நீங்க போடலாம். அப்படின்னு மாட்டேன்னு நினைக்கிறீங்க, பேசிக்ல இருந்து போட நினைக்கிறீங்கன்னா பேசிக்ல இருந்து போடுங்க. இந்த மெத்தடை கிட்டத்தட்ட வந்து நீங்க மட்டும் கிடையாது 90% எக்ஸாம்ல அட்டன் பண்ற எல்லாருமே இந்த மெத்தடை தான் போடுவாங்க. ஓகேங்களா? வேற புதுசா வந்தேன்னா உங்களுக்கு வந்தேன்னா அந்த மெத்தடையோ அந்த 3ஆல மல்டிப்ளை ஆகிற மெத்தடையோ யாரும் யோசிக்க போறது இல்லை. ஆனா நீங்க இனிமே யோசிக்கணும். அதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டின் தெளிவா பாத்துக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரிக்கு இந்த மல்டிபிள்ஸை நீங்க செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் 100% உங்களுக்கு 10 செகண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆனா அதை நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க பெர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறது, அடுத்து நீங்க இன்கம் மெத்தட்ல போடுறது, நீங்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பெருக்கி போடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பீங்க. நீங்க எந்த மெத்தட்ல போட்டீங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ரேஷியோல எடுத்துட்டு வந்துருக்கணும். இந்த கொஸ்டினை இதுல எடுத்துட்டு வந்துட்டு தெரியாம இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ஓகே, பாத்துக்கலாம். A person income and expense are the ratio 9:5. His income rise by 16% while expense falls by 10%. If initial expense was 15,500 then what is the final saving? அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வச்சு ஈஸியா பண்ணலாம். இப்போ நான் 9ங்கிறத நான் 90ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து 5ங்கிறத நான் 50ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுல என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம், இது எனக்கு என்னது இன்கம், இது எனக்கு என்னது எனக்கு எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சிருச்சு. இன்கம் என்ன பண்றாங்க? எனக்கு 60% கூட்டுறாங்க. எனக்கு 60% கூட்டுறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றாங்க. 54ங்கிறது எனக்கு தெரியும். 100. ஓகேங்களா? 0க்கு 0 0க்கு 0 நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு வந்து 54 இருக்கு. அப்ப இங்க எனக்கு 144 ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன பண்றாங்க? 60% எனக்கு கூட்டுறாங்க. அப்ப எனக்கு 60%ங்கிறது எனக்கு 54 எனக்கு தெரியும். அந்த 54 நான் இந்த இடத்துல வந்து கூட்டி நான் இந்த இடத்துல ஆன்சரா போடுறேன். புரிஞ்சு நம்புறேன். நெக்ஸ்ட் என்னாவது? எனக்கு 50 இருக்கு. 50 என்னது? எனக்கு 10% ஃபால் ஆகுது. அப்பனா எனக்கு 50ல 10% எனக்கு என்ன தெரியும்? 5ங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? 10% 5. ஓகேங்களா? அப்ப ஃபால் ஆகுதுன்னா மைனஸ் ஆகுது. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது என்ன வரும்? எனக்கு 45 ஆகும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? வாட் வில் பி த ஃபைனல் சேவிங் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஃபைனல் சேவிங்னா என்ன தெரியும்? இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸருக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் எனக்கு வந்து ஃபைனல் சேவிங் தெரியும். ஓகேங்களா? அப்ப எனக்கு டிஃபரெண்ட் எனக்கு என்ன இருக்குது? இது வந்து ரேஷியோ தான் 99ன்னு இருக்கு. அப்ப 99 நம்மளுக்கு என்ன தெரியும்? 9ஓட மல்டிபிள் இல்ல 11ஓட மல்டிபிள் கண்டிப்பா எனக்கு ஆன்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே எனக்கு பார்த்தோன்னே 9ஓட மல்டிபிள் தான். அப்ப எனக்கு 9 இந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. அடுத்து 11. இதை நீங்க போட்டீங்கன்னா 9 உங்களுக்கு 11 டிவைட் ஆகும். அடுத்து இதை பாருங்க, இதுவும் என்னன்னா எனக்கு டிவைட் ஆகாது. இதை பாருங்க, இது வந்து இதுவும் டிவைட் ஆகுது. அடுத்து இதை பாருங்க, எனக்கு என்னன்னா 9 டிவைட் ஆகும். இது எப்படி நான் சொல்றேன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு நம்பரை வச்சு சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை கூட்டுங்க. இது என்னது? 9. அடுத்து 0. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 9. அடுத்து 2வது நம்பர் 4ஆம் நம்பர் அப்படி கூட்டுங்க 9. அப்ப இது ரெண்டையும் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 0ங்கிறது வருது. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 0 இல்லைன்னா 11 இல்ல 11ஓட மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா உங்களுக்கு அது 11ஆல டிவைட் ஆகும். எனக்கு பார்க்கும்போது வந்து என்னன்னா எனக்கு டியும் ஏக்கும் வந்து என்னன்னா எனக்கு ஆன்சர் வருது. அப்போ வந்து என்னன்னா பியும் சியும் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தேவை, நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வருது. அப்ப நம்ம இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்ப அடுத்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னன்னா 15,500. அது எந்த எக்ஸ்பெண்டிச்சர்? இனிஷியல்.
அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு இனிஷியல் வந்தோம்னா எனக்கு 50 தெரியும். அப்போ 50ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரியும் 15,500 நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 99 தான் நம்மளுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இது என்னன்னுங்கிறது நம்மளோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 5ஆல கேன்சல் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வருது 3 1 0 எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் x = 310 × 99 எனக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு யூனிட் டிஜிட்டை பார்க்கும்போது ஒரு 0 எனக்கு கண்டிப்பாக வரும். 2 0 எனக்கு வரவே வராது. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. எனக்கு இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஆப்ஷனை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் பட்டு நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்சரை பார்க்காம நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ஆன்சர் போடுவீங்க. நீங்கள் 10th 12th படிக்க கிடையாது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. இவ்வளோ நீங்கள் வந்து 4 மெத்தட் பார்த்துருப்பீங்க. அந்த 4 மெத்தடை வச்சு தான் உங்களுக்கு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இருந்து கொஸ்டின் தெளிவாக கேட்குறாங்க. வேற எந்த கொஸ்டினும் கேட்க கிடையாது. ஓகேங்களா? அதனால இந்த 4 மெத்தட் திருப்பி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டுங்க. இஃப் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் பை 18% அண்ட் டிக்ரீசிங் பை 22%, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் த கரெக்ட் 2 டெசிமல்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு விஷயங்க, இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா கண்ணு சிமிட்டுற நேரத்துக்குள்ள இந்த கொஸ்டினை நீங்க போடலாம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரிக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியணும்னா இது வந்து என்னன்னா 2 செகண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு இது கிடையாது. இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எண்டில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி கண்டிப்பா பாருங்க. இதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியும். எப்படின்னா இந்த இடத்துல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்கு. இதே இந்த இடத்துல வந்து இன்க்ரீசிங் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்குது. இல்ல இடத்துல இன்க்ரீசிங் இருக்கலாம். இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கொலை போட்டு கேட்டாலும் அதுக்கு என்னென்ன மெத்தடு, என்னென்ன ஷார்ட்கட்டு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 100% உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் இதுல கிடைக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நீங்க எல்லாத்துக்கும் போடலாம். ஓகேங்களா? என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் XY/100. ஓகேங்களா? இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா எக்ஸ் = நம்ம வந்து என்னன்னா 18 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பிளஸ் 18 எடுத்துக்கணும். அடுத்து ஒய் = என்னன்னா மைனஸ் 22 எடுத்துக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எக்ஸ் = பிளஸ் 18 எடுத்துக்கிட்டேன். ஒய் = மைனஸ் 22 எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது ரெண்டையும் நீங்க பெருக்கி போடணும். இது ரெண்டையும் நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 18 × 22. நீங்க வந்து என்னன்னா இப்ப நான் 20 நான் பெருக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப 20 18 எனக்கு 360. அடுத்த 2 உங்களுக்கு என்ன வருது உங்களுக்கு 36 வருது. அப்பனா உங்களுக்கு 396 வருது. இப்போ 396. அப்ப மைனஸ் 396 பை எனக்கு 100 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு கீழே 2 0 இருக்கு. அப்ப மேல என்ன பண்ணுவேன் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். புள்ளி வச்சிட்டேன். இப்போ எனக்கு புள்ளி வச்சோன்னா எனக்கு ஆன்சர் எப்படி வருது பாருங்க. பிளஸ் 18 மைனஸ் 22. அப்பனா மைனஸ் 4 மைனஸ் 3.96 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது உங்களுக்கு மைனஸ் 7.96 உங்களுக்கு ஆன்சர். மைனஸ் 7.96 இன்க்ரீஸ் கிடையாது. மைனஸ் 7.96 டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து மைனஸ் இருக்குது மைனஸ். ஓகேங்களா? நான் கூட மறந்து இந்த இடத்துல பத்திலாம் இன்க்ரீஸை தொட்டேன். அந்த மாதிரி நீங்க தொட்டு போட்டுறாதீங்க. தப்பாயிரும் ஆன்சர். புரிஞ்சிருச்சு நம்புறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதனால தான் நான் வந்து டிக்ரீஸ்னு போறேன். இதே உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இன்க்ரீஸ்னு போட்டுருப்பேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. அடுத்து வந்து ரைஸ் ஆகுது. ரெடியூஸ் அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே தான் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். அதே ஃபார்முலால. நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்க அதே கொஸ்டின் தான். இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க எப்படி போடுவீங்க கொஸ்டினை? அதே விஷயத்துல தான் நீங்க போடுவீங்க 100%. ஆனா அதை விட ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். இந்த கொஸ்டின் நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் XY/100 எனக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ங்கிறது என்ன எடுப்பீங்க? 20ன்னு எடுப்பீங்க. பிளஸ் 20 எடுப்பீங்க. அடுத்து மைனஸ் அடுத்து 20 இங்கே எடுப்பீங்க. ஓகேங்களா? மைனஸ் 20. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 × 20 உங்களுக்கு என்ன தெரியும்? 400 என்ன தெரியும்? பை எனக்கு 100 தெரியும். ஓகேங்களா? அப்ப 2 0க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப அடுத்து எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? எனக்கு பிளஸ் 20 மைனஸ் 20. அப்ப எனக்கு என்ன ஆகும்? இது ரெண்டுமே எனக்கு வந்து 0 தான் எனக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? அடுத்து எனக்கு மைனஸ் 4. அப்ப எனக்கு என்னது மைனஸ் 4% தான் எனக்கு ஆன்சருங்கிறது 4. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க போட்டிருப்பீங்களா கொஸ்டின்? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா இது வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. இந்த இடத்துல ஸ்டெப்புங்கிறத நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த என்னன்னா ஒரே நம்பர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 20%. அதே தான் உங்களுக்கு ஒரே நம்பர் டிக்ரீஸ் ஆகுது 20%. ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலாங்கிற தெளிவா கேட்டுக்கிறங்க. அந்த பெர்சன்டேஜ் மைனஸ் x² / 100. ஓகேங்களா? எப்பவுமே அது நெகட்டிவா தான் வரும். பாசிட்டிவா வரவே வராது.
அப்போ உங்களுக்கு என்னது எக்ஸுங்கிறது வந்து 20% தெரியும். அப்போ அதோட ஸ்கொயர் என்னது உங்களுக்கு 400ங்கிறது உங்களுக்கு தெரியும். 400/100 ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 2 கேன்சல். அப்போ -4%ங்கிறதா உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சா? இப்படிதான் நீங்க இந்த இடத்துல போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டெப் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சா, அந்த வீடியோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் காட்டுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் அந்த வீடியோ நான் காட்டுவேன். அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நீங்க போடணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும், அந்த விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க கத்துப்பீங்க. ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாலும் உள்ள சேனலை நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு லைக் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா உங்களுடைய கமெண்ட்டுங்க. ஓகேங்களா? உங்களுடைய சஜஷன் என்ன இந்த செக்ஷனை பத்தி உங்களுக்கு என்னென்ன தோணி இருக்கு, என்ன விஷயத்த நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்ல இது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய சஜஷனை கண்டிப்பா சொல்லுங்க. இந்த ஒரு 10 செகண்ட் நீங்க அதுக்கான ஒரு டைமா எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இதுவரை என்ன தோணுச்சோ, நல்லபடியா தோணி இருக்குன்னா அதை நல்லபடியா எழுதுங்க. இல்ல இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பா நீங்க அதை பண்ணுங்க. ஓகேங்களா நண்பா? ஓகே நண்பா. நெக்ஸ்ட் விஷயத்த போலாமா? நெக்ஸ்ட் விஷயம், the price of the shirt is increasing by 10% and then the increasing by x%. If the overall percentage increasing is 19%, what is the value of x round of the nearest value? ஓகேங்களா? அப்ப நியரஸ்ட் வேல்யூனா எனக்கு 19% எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே என்னது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா 10%ல இருந்தா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு வந்து 19% எனக்கு வருமா? 19ல இருந்து எனக்கு பெருக்கணும்னா எனக்கு வந்து என்னன்னா 19 தாண்டிடும். அப்ப எனக்கு இது வராது. அடுத்து 18 எனக்கு இது வருமா? இது எனக்கு வர வாய்ப்பு இருக்கு நிறைய. 10 இதை கூட 20,000, இது 21,000. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 18 தாங்க. 8 தாங்க ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இடத்துல நான் எப்படி சொன்னேங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கிறது என்னது? சக்சஸிவ் மெத்தட் தான் இப்போ நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்க. அந்த சக்சஸிவ் மெத்தட் வச்சு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? +or-x, அடுத்து +or-y, அடுத்து +or-xy/100ங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல? எக்ஸுக்கான வேல்யூ 10 தெரியும். இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்ப 10ங்கிறத அப்படியே போட்டேன். ஒய்ங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப எக்ஸுங்கிறத அப்படியே வச்சிட்டேன். அடுத்து XY இது ரெண்டையும் பெருக்கி தான் போடுவீங்க. அப்ப 10x பை வந்து என்னன்னா எனக்கு 100ங்கிறத நான் போட்டேன். ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுவீங்க. அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஆன்சருங்கிறது 19%. அந்த 19 நான் அப்படியே போட்டேன். ஓகேங்களா? அப்ப இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது தெளிவா பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ணி ஆகணும். அப்ப பிளஸ் பண்ணேன்னா நான் இந்த டினாமினேட்டர் எல்லாமே எனக்கு சேமா இருக்கணும். அப்ப நான் இங்கே வந்து என்னன்னா எனக்கு இங்கேயே நான் 100ஆல பெருக்கணும், இங்கேயே நான் 100ஆல பெருக்கணும். அப்பதான் வந்து என்னன்னா எனக்கு டினாமினேட்டர் மேலே இங்கேயும் சேமா வரும். அப்ப எப்படி வரும்னா எனக்கு 100ஆல பெருக்கணும்னா எனக்கு 3 0 வந்துடும். பை எனக்கு 100ங்கிறது வரும். கீழே மேலே நான் 100ஆல பெருக்கிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. அப்ப இங்க என்னன்னா எனக்கு 100 எக்ஸ்ன்னு ஆயிரும். பை எனக்கு கிலோ 100ங்கிறது இருக்கும். பிளஸ் இங்க 100 இருக்குது. அதனால 10x பை எனக்கு 100 சீக்வல் டு எனக்கு 19ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கா? 100 100 100ன்னு. அப்ப இந்த டினாமினேட்டர் எல்லாமே எனக்கு சேமா இருக்குன்னா அந்த சேமா உள்ள டினாமினேட்டர் நான் அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகேங்களா? கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து எனக்கு பெருக்கல் கிடையாது, பிளஸ் தான் மாத்தி நான் போட்டேன். பிளஸ் இப்ப இந்த 100ங்கிறது அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1000 பிளஸ் இங்க 100x இருக்கு, இங்க 10x இருக்கு. எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸையும் கூட்டிக்கலாம். அப்ப கூட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? 110x சீக்வல் டு உங்களுக்கு இந்த 100ங்கிறது இந்த பக்கம் போகுது. அப்ப 1900ங்கிறது எனக்கு வந்துருச்சு. 2 0 சேர்த்துக்கிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த எக்ஸ் வேல்யூ நான் இந்த பக்கமே வச்சுக்கிட்டேன். இந்த 1000ங்கிறது அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப கழிச்சனா எனக்கு என்ன வருது? 900ங்கிறது எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த 1000 இந்த 1900 கழிக்கிறேன். அப்ப எனக்கு 900ங்கிறது வந்துருச்சு. அப்ப எக்ஸ் சீக்வல் டு உங்களுக்கு 900 எனக்கு 110ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இதை நீங்க டிவைட் பண்ணீங்களா? 0க்கும் நான் டிவைட் பண்ணிட்டேன். இதை நீங்க அடுத்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 90 எனக்கு 11ங்கிறது வருது. 90/11 நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 88 8ங்கிறது தான் வரும். அதுக்கடுத்து வந்து என்ன திருப்பி உங்களுக்கு 2ங்கிறது இருக்கும். அப்ப திருப்பி 1ங்கிறது தான் 8 புள்ளி சம்திங்ல தான் உங்களுக்கு ஆன்சர் வருமே போலச்சு. உங்களுக்கு 9 10 11 வரப்போறது கிடையாது. நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி அதான் நியரஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் 8ங்கிறத ஆன்சர் போடுவேன். புரிஞ்சு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தெளிவா வாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு தெளிவா இன்னொரு விஷயத்தை நீங்க கத்துக்க வேண்டியது என்னதுன்னா ரேஷியோ மெத்தடுங்க. ரேஷியோ மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ரேஷியோ மெத்தட்ல இதை விட நீங்க ஈஸியா போட முடியும். அது என்னன்னு தெளிவா சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரேஷியோ மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இது இன்க்ரீஸ் ஆனது இங்கே போடணும். அடுத்து செகண்ட் டேட்டாவை இங்கே போடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்ததுனா ஃபைனல் டேட்டா இங்கே. ஓகேங்களா? இதே உங்களுக்கு 3 டேட்டா இருந்துச்சுன்னா இங்கே 3ன்னு போடணும். அடுத்து 4 டேட்டானா 4ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ மெத்தட். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது? எனக்கு 10%. அப்ப எனக்கு 10% நான் எப்படி எழுதுவேன்? 10 எனக்கு நான் 100ன்னு எழுதுவேன். ஓகேங்களா? அப்ப இதை நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது? 10 1ங்கிறது வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு
10ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதே டிக்ரீஸ் ஆகுதுன்னா 10ல இருந்து 1 டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எனக்கு இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 10ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா எனக்கு 11,000. எனக்கு ரெண்டாவதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு இதான் கேள்வி. ஃபைனல் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 19ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு 19% எப்படி எழுதுவேன்னா 19/100ங்கிறத எழுதுவேன். என்னால் கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே தான் இருக்குது. அப்போ 100 19னா உங்களுக்கு 119ன்னு ஆயிடுச்சு. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் ரேஷியோ மெத்தடோட வேல்யூங்கிறது தான். இப்போ 100ங்கிறத கீழே உள்ளது அப்படியே மேலே போயிருது இந்த இடத்துல. அதே இங்கே 119ங்கிறது 119 அப்படியே இங்கே போயிருது. அடுத்து என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா 10 இந்த 10 கிராஸ்ல போகுது இங்கே. அப்போ உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்து இந்த 11 இருக்கா இந்த 11 இங்கே கிராஸ்ல வருது இங்கே 11ங்கிறது இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இது ரெண்டு நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்க. இப்போ ஏதாச்சும் இதில் நீங்கள் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜீரோக்கு நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா உங்களுக்கு 110 இங்கே வந்து என்னன்னா 119ங்கிறது வருது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எனக்கு என்ன தெரியும் 9ங்கிறது எனக்கு தெரியும். பை கீழே என்ன இருக்குது எனக்கு 110 110ல இருந்து எனக்கு போயிட்டு இருக்கு. அப்போ 110 கீழே போட்டுறோன்னு எனக்கு பெர்சன்டேஜ் தேவை. எனக்கு பெர்சன்டேஜை நான் போட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது என்னது 90/11. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 8 சம்திங்கில் வரும். அப்போ ஆன்சர் இருக்குது 8 சம்திங். புரிஞ்சு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டாவது வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டாவது வேல்யூ கேட்குறாங்கனாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் வந்து ரேஷியோ மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் விஷயம். சக்ஸஸிவ் மெத்தட்னா நீங்கள் போட்டிங்கன்னா இதை நீங்கள் 100% நீங்கள் குழம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ரேஷியோ மெத்தட் தான் போடணும். ஆனால் ரேஷியோ மெத்தடுக்கு முன்னாடியே நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். எப்படின்னா நான் சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த நம்பர் வராது இந்த நம்பர் வராது இந்த நம்பர் வராது. ஏன் வராது? இதை பாருங்க 10%. அடுத்து இங்கே வந்து என்னன்னா 10% நான் போடுறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 20+ங்கிறது எனக்கு ஆன்சர் வரணும். அப்போ எனக்கு 10% எனக்கு வருமா? எனக்கு 19 எனக்கு ஆன்சர் வருமா? வராது. அதே ஒரு 11 வருமா? எனக்கு வராது. இப்போ நான் 9 நான் போடுறேன்னா 9 8ல கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் 9 போடுறேன்னா இங்கே எனக்கு 19ங்கிறது எனக்கு வந்திருக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு 19+. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கி அடுத்து டிவைட் பண்ணுவீங்க. எனக்கு 0.9ங்கிறது எனக்கு இருக்கும் கண்டிப்பா. அப்போ எனக்கு 19.19ங்கிறது வரும். அப்போ எனக்கு 19 எனக்கு இங்கே வருது ஆன்சர். அப்போ எனக்கு அது வருமா? வராது. அப்போ இதே நான் வந்தேன்னா 8 போட்டேன்னா எனக்கு என்ன வருது 18.8ங்கிறது எனக்கு ஆன்சர் வரும். அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது எனக்கு இதுதான் வர நிறைய வாய்ப்பு. புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் போடுறதா உங்களுக்கு வந்து என்னன்னா பெஸ்ட் மெத்தட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரேஷியோ மெத்தடோட இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல உங்களுக்கு புரியுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க தெரிய பாருங்க. The price of the milk increasing by 20%. By how much should be the consumption be reduced to maintain the monthly expenditures constant on the milk? அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா தெளிவா கேட்டுக்கிறீங்க. இது வந்து 20% உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம் பெர்சன்டேஜ் பார்த்தேன். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். அந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் ஆவீங்க. எப்படின்னா தெளிவா பாருங்க. Due to the decreasing in the manpower, production in the factory falls by 52%. By what percentage should be the working hours increasing to the restore the original level of the production? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இந்த இடத்துல தெளிவா கேட்டுக்கிறேங்க. என்னென்ன விஷயங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுங்கிறது சேம் ஆகணும்ட்டாங்க. கடைசியில எனக்கு வந்து நீங்க என்ன வேணா பண்ணு கடைசியில எனக்கு ப்ரொடக்ஷனுங்கிறது சேம் ஆகணும்ட்டாங்க. அப்ப கம்பெனி அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? உங்களுக்கு 52% இருக்கு. அதே ரேஷியோ மெத்தட் தான். அதுதான் நான் போட போறேன். இப்ப எனக்கு 52% நான் எப்படி எழுதுவேன்? 52/100ன்னு எழுதுவேன். கரெக்டான்னு சொல்லுவீங்க. இதை இப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? நான் 4 டிவைட் பண்றேன். 1 3ங்கிறது வருது. பை 25ங்கிறது எனக்கு வருது. கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா கேட்டுக்கிறீங்க. இப்ப மேன் பவர் அடுத்து ஒர்க்கிங் அவரு அதுக்கு அடுத்து வந்தா உங்களுக்கு அதோட ப்ரொடக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்தாதான். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கரெக்டா வரும். இப்போ உங்களுக்கு மேன் வந்து என்னன்னா கம்மியா இருக்கிறாங்க லீவ் போட்டாங்க அப்படின்னா ஒர்க்கிங் அவர் அந்த நேரம் அதிகமா ஆக்கணும். இதே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அவர் உங்களுக்கு கம்மியா ஆக்குனீங்கன்னா மேன் பவரை நீங்க கூட்டணும். கரெக்டா? அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல பண்ணாதான் இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது கரெக்டா சேமா வரும். ஓகேங்களா? அதே இதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ரேஷியோ மெத்தட் போடலாம். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 25ங்கிறது இருக்குது. அந்த 25 வந்து உங்களுக்கு எத்தனை ஆகுது? ஃபால்ஸ். அப்படின்னா உங்களுக்கு கம்மி ஆகுது. அப்ப 25 வந்து உங்களுக்கு 13 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12 ஆகுது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து மேன் பவர். அடுத்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அவர் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு சேம் ப்ரொடக்ஷன் வரும். அப்ப ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா 1 எனக்கு வரணும். முன்னாடி இருந்தது எனக்கு அப்படியே இருக்கணும்ன்றாங்க. அப்ப ரேஷியோ மெத்தட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கீழே உள்ளது அப்படியே மேல போகணும். அப்போ 1 அதே 1ங்கிறது எனக்கு இங்கேயும் மேல போயிருச்சு. அடுத்து கிராஸ்ல வரும். இந்த 12ங்கிறது இங்க வரும். இந்த 25ங்கிறது எனக்கு இங்க போகும். கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 அடுத்து வந்து 25 இருக்கு. இதுக்கான பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் என்னது? உங்களுக்கு 13 பை உங்களுக்கு 12
இன்ட்டு உங்களுக்கு 100ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரியுது 12க்கு மேல இருக்குது. அப்போ 100% தாண்டி தான் ஆன்சர் இருக்கும். அப்போ எனக்கு இதுவும் எனக்கு ஆன்சர் வருது, எனக்கு இதுவும் ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து நான் 12ஆல நான் இதை டிவைட் பண்றேன்னா 1. அடுத்து வந்து உங்களுக்கு 1ங்கிறது மிச்சம் இருக்கும். 1னா உங்களுக்கு 10,000. அப்போ 10ல வராது. அப்போ ஒரு 0 போட்டுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. 100னா உங்களுக்கு என்ன வருது? 12ஆல நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா 96ங்கிறது வரும். அப்பனா 8. அப்ப 108. மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு 4 உங்களுக்கு 12ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இதை நீங்க வந்து ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. எனக்கு ஆனா 2/3 இருக்கு. அப்ப எனக்கு இதான் ஆன்சரு. தெளிவா பாருங்க. இந்த இடத்துல எனக்கு இதை டிபேட் பண்ணலாம். இதை 1 அடிக்கலாம், இதை நான் 3 அடிக்கலாம். அப்ப அடிக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 108 1/3% வருது. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு இதுதான். ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டினை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் அதே விஷயம் தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The price of the milk has increasing by 20%. Okay. By how much should be the consumption be reduced to the maintain the monthly expenditures are constant on milk அப்படிங்கிறதான். ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கு அதுவும் சேமா இருந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 1ங்கிறது இங்க இருக்கும். அடுத்து மேல நான் எனக்கு 20%னா எனக்கு என்ன தெரியும்னா 5ல இருந்து உங்களுக்கு 6 ஆயிருக்கும். அப்போ இந்த தலையில வந்திருக்கும் 6ல இருந்து 5 ஆயிருக்கும். இதுக்கடுத்து நான் வந்து சொன்னேன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். எனக்கு நான் போட்டோன்னே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல இருந்து நீங்க வந்து வாட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போறீங்க. ஓகேங்களா? வாட் பெர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? வாட் பெர்சன்டேஜ் இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன். அந்த ஷார்ட்கட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல நீங்க படிச்சாலும் இதை இங்கிலீஷ்ல நீங்க கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல 2 விஷயமா கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்த விஷயம் கேட்பா எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் ஒய் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ரெண்டு விதமா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 விதத்துக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாவே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இடத்துல ஆஃப், அதுக்கடுத்து தென்னு, இந்த 2 வேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானதுங்க. ஓகேங்களா? இப்ப ஆஃபுக்கு அடுத்து என்ன இருக்குதோ அதே மாதிரி தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது வந்து கீழே வருங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ ஒய்ங்கிறது கீழே. அடுத்து தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குது? எனக்கு ஒய் இருக்குது. அப்ப இந்த ஒய்ங்கிறது எனக்கு கீழே. ஓகேங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணா உங்களுக்கு வாட் பெர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு வாட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் என்ன இருக்குது? இப்ப எனக்கு எக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப மிக்சர் எக்ஸ்ங்கிறத எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். இதே இந்த இடத்துல வந்து என்னன்னா வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ரெண்டையும் நீங்க கழிச்சு போடணும். எப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி கழிச்சு போடணும். அவ்வளவுதாங்க. புரிஞ்சா தெளிவா? இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் பெர்சன்டேஜ் தான். அப்ப பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க 100ஆல பெருக்கிப்பீங்க. அதே இங்கே 100ஆல நீங்க இங்கேயும் பெருக்கிப்பீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க ஈஸியா போடலாமா? சில நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குழம்பிடுவீங்க. எப்படின்னா ஒய்யை கீழே போடணுமா, எக்ஸை கீழே போடணுமா, இல்ல நீங்க இந்த இடத்துல எக்ஸை போடணுமா, ஒய்யை போடணுமா, இந்த மாதிரி இருந்ததுன்னா பல விதமா நீங்க குழம்புவீங்க. அதனாலதான் நம்ம தெளிவா இந்த மாதிரி மெத்தட் எடுத்துருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருமா? இதை வச்சு கணக்குங்கிறது பின்னாடி எவ்வளவு கணக்கு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்க தெளிவா பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கணக்கை பாத்துறோம். ஓகேங்களா? வாங்க. 2 successive increase of 40% each is by what percentage more than 2 successive decreasing of 40% each அப்படிங்கறத கேள்வி. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் ஆன்சருங்கிறத இந்த இடத்துல நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 successive increasing 40%. அடுத்து வந்து என்ன? டிக்ரீசிங் 40%. இதுக்கு வந்து என்ன பெர்சன்டேஜ்ங்கிறது கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்னா 40%க்கு எனக்கு சக்சசிவ் டிக்ரீசிங் கேஸுக்கு 2 விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 நான் கூட்டிப்பேன். கூட்டினா எனக்கு 80 வருது. இது 2 பேருக்குனா எனக்கு 1600ங்கிறது எனக்கு வருது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியும்னா 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைப்பேன். அப்ப 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சேன்னா இந்த இடத்துல என்ன வைப்பேன். வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் கூட்டிப்பேன். 80 பிளஸ் 16 96 நான் கூட்டிப்பேன். ஓகேங்களா? அடுத்து இதே விஷயம் வந்து என்ன கழிக்கிறாங்க. இதே வந்து என்ன எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 நான் கழிச்சுப்பேன். கழிச்சா எனக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. இந்த இடத்துல கழிக்கும் போது எனக்கு வந்து 70 64ங்கிறது எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இது 2 விஷயத்தை தெரிஞ்சா போதும். இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 96 வருது, டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 64 வருது. அவ்வளவுதான் விஷயங்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் 2 சக்சசிவ் டிக்ரைஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? மோர் தென் இருக்கு. தென்னா தென்னுக்கு அப்புறம் உள்ளதான் உங்களுக்கு கீழே. அப்ப கீழே என்ன இருக்குது? உங்களுக்கு டிக்ரீஸை பத்தி தான் இருக்கு. அப்ப டிக்ரீஸ்ங்கிறது என்னது? எனக்கு 64. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? மோர் தென் லெஸ் தென்னா 2யும் கழிச்சு போடணும்.
இப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டே நான் கழிச்சு போடணும். இது ரெண்டே கழிச்சுன்னா எனக்கு என்ன வருது, கிட்டத்தட்ட வந்து என்னன்னா உங்களுக்கு 32ங்கிறது வருது. இன்ட்டு 100ங்கிறது 100 போட்டேன். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 32 32 2 32 64 2 2 இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50. இப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு 50%. ஓகேங்களா? ஆன்சர் எங்க இருக்கு? 50% தான் உங்களுக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு நம்புறேன். இதே உங்களுக்கு வந்து இப்போ வாட் பர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென்ல கொஸ்டின் பார்த்துட்டீங்க. ஆனா ரயில்வேல நிறைய கொஸ்டின் கேட்டது வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல தாங்க. உங்களுக்கு வாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறைய கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு டயத்துல கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதனாலதான் தெளிவா கொடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட் இருக்கலாம்னா, இந்த இடத்துல நீங்க எப்படி சக்சஸிவ் பர்சன்டேஜ் இவ்வளவு ஈஸியா நீங்க போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கலாம். அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஷோ பண்ணுவேன். ஓகேங்களா? சக்சஸிவ் பர்சன்டேஜ்ங்கிற ஒரு வீடியோவை நான் ஷோ பண்ணுவேன். அந்த தம்ப்லைனை வந்து என்னன்னா நீங்க தெளிவா பாத்துக்கிறீங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த தம்ப்லைனுக்கான லிங்க்குங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். சக்சஸிவ் டிக்ரீஸ் அப்படின்னு போட்டு நான் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை தெளிவா பாத்துக்கிறேங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அது நீங்க பாத்தீங்கன்னாவே ஈஸியா நீங்க போகலாம். ஒரு இடத்துல ஒரு ட்ரிக் எப்படிங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால அடுத்தடுத்து நீங்க ஈஸியா போட்டு போக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. 1/120 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 11/40 ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே தாங்க இந்த இடத்துல தமிழ்லயே அதே தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வாட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? ஆஃபுக்கு அடுத்து உள்ளது எனக்கு கீழே தெரியும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா 11/40ங்கிறது நான் கீழே போட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வாட் பர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப நம்மளுக்கு கழிக்கணுங்கிற தேவையில்ல. மிச்சம் என்ன இருக்கு? 1/20 இருக்குது. அந்த 1/20 நான் மேல போட்டுக்கிட்டேன். இன்ட்டு 100ங்கிறத அப்படியே போட்டேன். ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுவீங்க. இப்ப அடுத்து என்னன்னா நீங்க இதை சால்வ் பண்ணணும். 1/20ங்கிறது எனக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா வேல்யூ 11/40, இது மேல போகும்போது தலைகீழியா மாறிடுங்க. ஓகேங்களா? மேல போகும்போது என்னவோ தலைகீழியா மாறிடும். எப்படி தலையில மாறும்னா கீழே 40ங்கிறது மேல போயிடும். அடுத்து 11ங்கிறது எனக்கு கீழே வந்துடும். மேல இருக்க 11 கீழே வந்துடும். இன்ட்டு 100ங்கிறது 100ன்னு போட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 20னா இது 1, அடுத்து இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ன்னு வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது? 200 உங்களுக்கு 11ங்கிறது வரும். ஓகேங்களா? இப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 1ன்னு வரும். ஆன்சருங்கிறது 1ன்னு வருது. எனக்கு 18% தான். அப்ப எனக்கு 18% தான் ஆன்சர். புரிஞ்சு நம்புறேன். நெக்ஸ்ட் நீங்க இது சால்வ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா சால்வ் பண்ண தேவையே கிடையாது. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாமா? அதே விஷயம் தான். உங்களுக்கு ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இது உங்களுக்கு கீழே வரும். அடுத்து இது என்னது? உங்களுக்கு மேல வரும். அப்ப நீங்க இதை எப்படி சால்வ் பண்ணணும்? அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அதே தான் வாட் பர்சன்டேஜ்ல எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a test B got 50 marks while A got 75 marks out of the 105 maximum marks. What percentage of A marks was B marks? ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டாங்க? நம்மளுக்கு இந்த இடத்துல வாட் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வாட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். எப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப்க்கு அடுத்து என்ன இருக்குது? நம்மளுக்கு ஏங்கிறது இருக்குது. அப்ப ஏக்கான வேல்யூ நம்மளுக்கு கீழேங்கிறது தெரியும். அப்ப ஏ என்னது? நம்மளுக்கு 75. அப்ப 75ங்கிறது எனக்கு கீழே. அடுத்து என்ன சொல்றாங்க? நம்ம வாட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டே நம்ம கழிக்கணுங்கிற தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப அப்படியே தான் மிச்சம் உள்ளதை போடணும். அப்ப 50ங்கிறத நான் அப்படியே மேல போட்டேன். ஓகேங்களா? பர்சன்டேஜ் தேவை நான் 100ங்கிறத போட்டேன். இப்போ நீங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். இதை அடிச்சீங்கன்னா 2, இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 200 உங்களுக்கு 3ங்கிறது வரும். இப்போ நீங்க இதை அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்னன்னா எனக்கு 67%ங்கிறது எனக்கு தெரியும். ஏன் தெரியும்னா நான் பர்சன்டேஜ் ஆல்ரெடி நான் படிச்சு வச்சிருக்கேன். அப்படி நீங்க படிக்கலைன்னா தெளிய கேட்டுக்கோங்க. இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 1 3 3. இதை அடிச்சீங்கன்னா 6 3 உங்களுக்கு 18 வரும். மிச்சம் உங்களுக்கு 2ங்கிறது இருக்கும். திருப்பி 6ன்னு வரும். திருப்பி உங்களுக்கு பாயிண்ட் வைப்பீங்க. 6 6 போயிட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? 66% நான் போட்டேன். 67%. இன்னொரு விஷயங்க, இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறங்க. 66 புள்ளி இப்ப 6 6ன்னு போதுன்னா நீங்க இந்த இடத்துல 67ன்னு போட்டீங்க. கரெக்ட். இதே இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு 66.43 இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து என்ன 67ன்னு போடுவீங்களா? இல்ல வந்து என்னன்னா நீங்க 66ன்னு போடுவீங்களா? இது வந்து உங்களுக்கு ஹோம் இருக்குங்க. இதை நீங்க வந்து நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு தெரியாதவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க ஒரு விஷயத்த. ஓகேங்களா? அப்படி தெரியலன்னா நீங்க தெளிவா சொல்லுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நம்மளுக்கு வீடியோவா கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் உங்களுக்கு டெக்னீஷியன்ல கேட்டிருக்காங்க 2025ல. அப்ப இந்த கொஸ்டினை போடலாமா? தெளிவா பாருங்க. ஒரு இதுவே மாத்திருக்க மாட்டேன். நம்பரை மட்டும் 80 இங்க 75 இருந்துச்சு, இங்க 80 இருக்கு. இங்க 105 இருந்துச்சு, இங்க 120 இருக்கு. அப்ப வாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா நீங்க இதையும் சால்வ் பண்ணலாமா? ஈஸியா நீங்க இதை பெர்ஃபெக்டா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குங்க.
ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அதே உங்களுக்கு வந்து வாட் பர்சன்டேஜ் வச்சு மென்சுரேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எல்லாருமே போயிருப்பாங்க விட்டுட்டு. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா இந்த கொஸ்டின் நீங்க போட்டுருக்கலாம். வாங்க என்னன்னு பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் 2:3:4. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஆங்கிள் மெஷரிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஆங்கிள் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நியரஸ்ட் வேல்யூல. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? எனக்கு வாட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. அப்போ வாட் பர்சன்டேஜ்னா என்ன தெரியும்? எனக்கு ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது எனக்கு கீழே, ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குது? எனக்கு டோட்டல் ஆங்கிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு இதுதான் 3 ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுல எனக்கு டோட்டல் ஆங்கிள் என்னது? 2 3 4னா 9. அப்ப டோட்டல் ஆங்கிள்ங்கிறது 9. எல்லாத்தையும் கூட்டும் போது எனக்கு 9 வருது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு லார்ஜஸ்ட் ஆங்கிளோட தான் எனக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னது? எனக்கு 4. அப்ப 4ங்கிறத நான் மேல போடுவேனா? ஏன் நான் எதையுமே கூட்டாம கழிக்காம போட்டிருக்கேன்? எனக்கு இதை கொடுத்துட்டு வாட் பர்சன்டேஜ் தான். எனக்கு வாட் பர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் கொடுக்க கிடையாது, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. அப்ப நான் வந்து அப்படியே தான் நான் போட்டேன். இன்ட்டு எனக்கு 100ங்கிறத 100 போட்டேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருது? 400 பை எனக்கு 9ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப நீங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 9ஆல நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 4ங்கிறது வந்துருச்சு. எல்லாமே 4ல தான் இருக்கு ஆப்ஷன். அடுத்து திருப்பியும் உங்களுக்கு 4ங்கிறது பேலன்ஸ். அப்ப திருப்பி உங்களுக்கு 4ங்கிறது வந்துருச்சு. 44 விட அதிகம் தான் எனக்கு வரும். அப்போ வந்து எனக்கு 40 வராது, 42 வராது, 46 வராது. இந்த இடத்துல எனக்கு 45 வந்துச்சுன்னா கூட நான் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வந்து அது கிடையாது, 46 இருக்கு. அப்ப எனக்கு 44 சம்திங்ல தான் ஆன்சர். எனக்கு இதுதான் ஆன்சர். திருப்பி உங்களுக்கு 4 தான் மிச்சம் வரும். எனக்கு 4 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 44%. புரிஞ்சா? புரிஞ்சுன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவரை நீங்க வாட் பர்சன்டேஜ் தெளிவா பார்த்திருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து கிரேட்டர் தன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு வந்து இருக்க கொஸ்டின். இப்போ பாருங்க, இது என்டிபிசி கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோல் இப்ப நடந்துச்சு அந்த கொஸ்டின்ல. அதே மாதிரி குரூப் டில அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா அந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். பை ஹவு மச் இஸ் 65% ஆஃப் 65 கிரேட்டர் தென் த 3/5 ஆஃப் த 55 அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் தமிழ்ல படிக்காத ஒரே ஒரு காரணம் தாங்க. இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டேன்னா நீங்க எல்லா எக்ஸாம் இங்கிலீஷ்ல நீங்க எழுத முடியும். தமிழ்ல அதே தான் இருக்கும். உங்களுக்கு தமிழ்ல புரியலைன்னா நீங்க சொல்லுங்க, தமிழ்ல வாட்சி காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன சொல்லியிருக்காங்க? 65% ஆஃப் 65. அடுத்த 55ல வந்தோம்னா 3/5 பகுதியை விட எவ்வளவு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 65% ஆஃப் 65 இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 55 ஆஃப். ஓகேங்களா? 3/5ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தெரியும்னா இதுக்கான 65க்கும் உள்ள எனக்கு வந்து என்னன்னா ஸ்கொயர்டு எனக்கு தெரியும் ஈஸியா. அப்ப எனக்கு என்னன்னா 6 36 42 25ன்னு எனக்கு தெரியும். கீழே எனக்கு 2 0 இருக்கும், 2 0 நான் அப்படி புள்ளி வச்சுருவேன். அடுத்து இங்க என்ன வந்து எனக்கு 15 33. இதுல எனக்கு டிஃபரெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட வந்தேன்னா 7 9 9.25க்கு ஆன்சர். இவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க வந்து எக்ஸாம்ல நீங்க சால்வ் பண்ணணும். அப்படி நீங்க எக்ஸாம்ல நீங்க இப்படி எப்படி சால்வ் பண்ண ஸ்பீட் அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? பெர்சன்டேஜ் இருக்குது. அப்ப 65 நம்ம 100ன்னு போட்டுப்போம். ஓகேங்களா? அடுத்த 65ங்கிறத அப்படி இங்க போட்டுருவேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுத்துவீங்க. அப்ப நம்ம என்ன தெரியும்? நம்மளுக்கு 65 ஸ்கொயர்டுங்கிறது எனக்கு ஈஸியா தெரியும். அது எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேங்க. எனக்கு 65 ஸ்கொயர்டுக்கானது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. கடைசி நம்பர் 5 இருக்கு. அப்ப 5ஓட ஸ்கொயர்டு என்னது? நம்மளுக்கு 25. ஓகேங்களா? அடுத்து முன்னாடி நம்பர் 6ங்கிறது இருக்கு. அப்ப 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7. அப்பனா உங்களுக்கு வந்து 6 6 32 42. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 42 25. இதே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா உங்களுக்கு 95 ஸ்கொயர்டு வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? கடைசி நம்பர் 5. அப்ப 5க்கான ஸ்கொயர்டு என்னது? எனக்கு 25. அடுத்து 9 கூட வந்து என்னன்னா அடுத்த நம்பர் என்னது? உங்களுக்கு 10. அப்போ 9 × 10ங்கிறது என்னது? உங்களுக்கு 90. அப்ப ஆன்சர் 90 25. இதான் உங்களுக்கு ஆன்சர். இதே ஒரு எக்ஸாம்பிள் வந்துன்னா உங்களுக்கு 105ன்னு வச்சுக்கோங்க, இல்ல 115ன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப 115னா உங்களுக்கு இது எப்படி போறீங்க? லாஸ்ட் நம்பர் 5. அப்பனா 25. அடுத்து 11 × 12. அப்ப 11 12 132. ஓகேங்களா? அப்ப ஆன்சருங்கிறது இதுதான். புரிஞ்சு நம்புறேன். இதை விட வந்தேன்னா உங்களுக்கு உள்ள போய் இதை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னொரு ட்ரிக் இதுல மறைஞ்சிருக்கு. அதை உங்களுக்கு ஷார்ட்ஸா நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சு நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அழிக்கலங்க, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து இதை சால்வ் பண்ணி காட்டுறேன். வாங்க. இப்ப சால்வ் பண்ணி காட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இதுக்கு ரெண்டுக்கு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? இப்ப 65க்கு ஸ்கொயர் என்ன தெரியும்? நம்மளுக்கு 5 5 25ன்னு தெரியும். அடுத்து 6 7 நம்மளுக்கு 42ன்னு தெரியும். பை நம்மளுக்கு 100ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு கீழே 2 0 இருக்குன்னா மேல 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைப்பேன். அப்ப 1 2 இங்க புள்ளி வச்சுப்பேனா? புள்ளி வச்சுக்கலாம் சொல்லுங்க. அப்ப ஆன்சர் 42.25 ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ரெண்டு நீங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 55
இன்ட்டு 3/5 இருக்கு. இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11. அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 33 வரும். இதுக்கான வித்தியாசம் தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் உங்களுக்கு என்ன வருது? இங்க 7 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2.25. அப்ப 7 + 2.25 9.25 ஆன்சர். ஓகேங்களா? இதை தாங்க நான் பண்ணது. புரிஞ்சா? இது ரெண்டே மைனஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு 5க்கான ஸ்கொயர்டுங்கிறத நீங்க தெளிவா கத்திருந்திருப்பீங்க. இப்ப அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு 2 கொஸ்டின் எடுத்துருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அடுத்த கொஸ்டினை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க? 40ன் 35% விட 65ன் 30% எவ்வளவு அதிகமாக உள்ளது? ஓகேங்களா? இப்ப என்ன தெரிஞ்சுன்னா நீங்க கொஸ்டின் அப்படி எடுத்தா தேவை. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு 40 × 35/100 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டீங்க. நான் ஃபுல்லா அடிக்க முடியும், நான் அடிச்சுக்கிறேன். அப்ப நான் அடிச்சேன்னா இது வந்து 7ன்னு வரும், இது எனக்கு 2ன்னு வரும். இதை அடிச்சேன்னா உங்களுக்கு 2ன்னு வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது எனக்கு 14ங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல பாருங்க, அடுத்து 65 30 இருக்கு. 65 30ங்கிறது எப்படி நீங்க எழுதுவீங்க பாருங்க. இந்த இடத்துல 65 × 30%னா 30 உங்களுக்கு 100ன்னு எழுதுவீங்க. இப்ப என்னென்ன அடிக்க முடியும் உங்களால? 0க்கும் 0க்கும் அடிக்க முடியும். அடுத்து நான் அடிக்கலாம் 5 பல்ல அடிச்சேன்னா எனக்கு கீழே 2ங்கிறது எனக்கு கீழே இருக்கும். அப்படி நான் வச்சுக்க விரும்பல. 10ங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நீங்க இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 65 × 3 உங்களுக்கு 120 180 195 195. ஓகேங்களா? அப்ப 195 எழுதிட்டேன். பை 10ங்கிறது இருக்கு. எனக்கு என்ன தெரியுது? கீழே ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைப்பேன். இப்ப எனக்கு ஆன்சர் 19.5 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப கடைசியில என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் நம்மளுக்கு என்னது? 14, இங்க 19.5. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? 5.5. ஓகேங்களா? ஆன்சர் எப்படி நீங்க கழிக்க தெரியலன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. 19.5 அடுத்து வந்து 14. ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் எழுதானே. இங்க 0ங்கிறத நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 5 இதை கழிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா? பாயிண்ட் அப்படியே வந்துருச்சு. அப்ப எனக்கு 5.5ங்கிறது எனக்கு ஆன்சர். புரிஞ்சு நம்புறேன். இந்த இடத்துல நீங்க முக்கியமான ஒரு விஷயம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை பாயிண்ட்டுக்கு பின்னாடி தான் போடணும். இப்போ போயிட்டு நீங்க இப்படி எழுதிடக்கூடாது. 19.5 இப்ப நீங்க வந்து 14 இப்படின்னு போட்டு நீங்க கழிச்சு விட்டுறக்கூடாது. கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பு. புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சுச்சு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஹோம்ஒர்க் நீங்க போடலாமா? இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா நான் இந்த கொஸ்டின் நானும் சொல்லிட்டு போயிருவேன். நீங்க கதை மாதிரி கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. அது பிரயோஜனம் இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. இந்த இடத்துல நீங்க இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க பென் பேப்பர் எடுத்துட்டு நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கங்கிறது போயிடும். நான் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த நான் எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்த்த விஷயத்த உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் கொடுக்குற டைம் வேணா உங்களுக்கு லேட் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸை வந்து நான் ஈஸியாகவும் உங்களுக்கு கண்டினியூவாகவும் கம்ப்ளீட் பண்ண நான் ரொம்ப விரும்புவேன். அதை கம்ப்ளீட் பண்ணவும் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சப்போர்ட்டை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, போதுமானது. ஓகேங்களா? இதுக்கடுத்து வந்து நீங்க பேசிக்கான கொஸ்டின் பார்க்க போறீங்க. இப்போ பாருங்க, இது ஒரு பேசிக்கான கொஸ்டின், இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். எல்லாமே வந்து இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ நீங்க வந்து பேசிக்கான கொஸ்டின் பார்க்க போறீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த கொஸ்டின். இதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கொஸ்டினை நீங்க இப்போ பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயங்க, இந்த இடத்துல நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆஃப் இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்? இன்ட்டுங்கிற மல்டிபிள்ங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணணும். இதே இஸ் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நீங்க ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது 2 தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டினை நீங்க பேசிக் கொஸ்டின் எல்லாத்தையும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயங்க, இன்னொரு விஷயம், மெயின் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்னு இருக்கு. கரெக்டா? இந்த பெர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க என்ன போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜா மாறும். ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா பெர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு ஃபிராக்ஷனா மாறும். ஓகேங்களா? இப்ப பெர்சன்டேஜ்னா என்ன, ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா, பெர்சன்டேஜ்னா இதுதாங்க. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும். இதுதான் பெர்சன்டேஜ். இப்ப 13% இருக்கு. இது ஃபிராக்ஷன்னா என்னதுன்னா உங்களுக்கு 6/7 இருக்குது. இல்ல ஒரு நம்பர் இருக்குது, 5 இருக்குது. இந்த மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிராக்ஷன். ஓகேங்களா? இப்ப ஃபிராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜா மாறுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா பாருங்க. எஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து பிங்கிறது 2வது இருக்கு. கரெக்டா அல்பபெட்டிக் ஆர்டர்ல போகுது. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப நீங்க 100 மல்டிப்ளை பண்ணணும். இதே ஒரு விஷயத்தை இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறங்க. பெர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ஃபிராக்ஷனா போகணும். அப்பனா தலைகீழ போகுது. பிங்கிறது முன்னாடி இருக்கு, எஃப்ங்கிறது பின்னாடி இருக்கு. அல்பபெட்டிக் ஆர்டர்ல போகாம தலைகீழ போகுது. அல்பபெட்டிக் ஆர்டர்ல இருந்து தலைகீழ போகுது. அப்படின்னா நீங்க அந்த இடத்துல 100ஆல டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தெரிஞ்சா போதுமானது. இதை வச்சு நீங்க எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுங்கிறத நீங்களே இப்ப பாப்பீங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்புறேன். இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் 13% இருக்கு. அப்ப நம்ம 13% எப்படி போடலாம்? 13/100 போடலாமா? ஏன் இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு
பெர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறோம். பெர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாத்துறோம். ஸோ அதனால நம்ம 100 டிவைட் பண்றோம். அதனால நான் 100 டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்க வந்து என்னன்னா ஆஃப்னு இருக்குது. ஆஃபுக்கு என்ன போடலாம்? மல்டிபிள்னு போடலாமா? அடுத்து பாருங்க 16%. 16 பை நம்ம 100ன்னு போடணும். அடுத்து ஆஃப் இருக்குது. ஆஃபுக்கு பதிலாக ஆஃபுக்கு மல்டிபிள் போட்டுக்கிட்டேன். அடுத்து எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்குது. எக்ஸுங்கிறத போட்டுக்கிட்டேன். இஸ்னா என்ன சொன்னேன்? ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். இதா இருக்குதா ஈக்குவல்ட்டுன்னு? அப்ப ஈக்குவல் டு அடுத்து 59.28 அதை 28 நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், சார் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து ஃபிராக்சர்னு சொன்னீங்க. அப்ப இந்த இடத்துல 100 நீங்க பெருகிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. தெளிவா சொல்றேன். உங்களுக்கு ஃபிராக்சனை பெர்சன்டேஜா மாத்தணுங்கிற ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் 100 பெருக்கணும். ஆனா பெர்சன்டேஜை நீங்க பார்த்தாவே நீங்க 100 டிவைட் பண்ணலாம். புரிஞ்சா? பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஃபிராக்சனை மாத்தினாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் இந்த இடத்துல நான் வந்து மல்டிபிள் 100ங்கிறத நான் போட கிடையாது. புரிஞ்சா? எனக்கு இந்த இடத்துல பெர்சன்டேஜை மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன இருக்குதோ அதை நான் சால்வ் பண்ண போறேன். ஆனா பெர்சன்டேஜ் ஃபிராக்சனை மாத்தணுங்கிற அவசியம். அதனாலதான் நான் 100 டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப என்னென்ன இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ண முடியறத டிவைட் பண்ணுங்க. எப்படின்னா கீழே 100 இங்க எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம். அதுக்கடுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேலே மேலே நீங்க டிவைட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் தான் போடணுங்கிறது கரெக்டான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லை கொஞ்ச நாள் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறீங்க. இந்த பாருங்க இப்ப ஈக்குவல் டு நடுவுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் டு நடுவுல இருக்கும்போது நீங்க இந்த பக்கம் மேல உள்ளதையும் இந்த பக்கம் மேல உள்ளதையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி கீழே எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 100ஐயும் வச்சு நீங்க ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா இந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாவும் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் தான் நீங்க டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க புதுசா படிக்கிறவங்களுக்காண்டி இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது நம்மளுக்கு 59.28 கீழே இருக்கிறது வந்துன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த பக்கம் மேல போயிருங்க. ஓகேங்களா? இப்ப கீழே இருக்குதா? இது எல்லாமே இந்த பக்கம் மேல போயிடும். நான் சொல்றேன் என்னன்னா இப்ப டிவைடுன்னு இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆயிரும். இதே உங்களுக்கு இந்த பக்கம் மல்டிபிள்னு இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு டிவைட் ஆகும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம். இதே பிளஸ்ன்னு இருக்குன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். இதே மைனஸ்ன்னு இருக்குன்னா ஈக்குவலுக்கு அந்த போகும்போது உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். இந்த விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன இருக்குது? இது எல்லாமே டிவைட்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் போகும்போது எனக்கு மல்டிபிள் ஆயிரும். அப்ப மல்டிபிள் ஆயிடுச்சுன்னா இன்ட்டு 100 பை உங்களுக்கு என்ன இருக்குது? 13 இன்ட்டு 16ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுவீங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இப்ப நான் இதை கேன்சல் பண்றேன்னா எனக்கு 25 வந்துருச்சு. இதை நான் கேன்சல் பண்றேன்னா எனக்கு 4 வந்துருச்சு. திருப்பி நான் இதை கேன்சல் பண்றேன் 4 இப்பலைன்னா எனக்கு இது 25 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சிருச்சு எனக்கு விஷயம்? இந்த 13 நான் அடிச்சேன்னா இதுதான் நான் டிவைட் பண்ண முடியும். இந்த 25 என்னால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 100% வந்து 25ஓட மல்டிபிள் தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல பாருங்க 80ங்கிறது இருக்கு லாஸ்ட் 2 நம்பர். இது 25ஓட மல்டிபிளா இது கிடையாது. 50ங்கிறது இது வர வாய்ப்பு இருக்கு. 60ங்கிறது இருக்கு இது வராது. 90ங்கிறது இருக்கு இதுவும் வராது. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு பி தாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சால்வ் பண்ணாம இப்படிதான் நீங்க யோசிக்கணும். இப்போ ஒரு விஷயத்துல வந்து நீங்க இப்ப சால்வ் பண்ண நினைச்சாலும் சால்வ் பண்ணுங்க. ஒரு 13 அடுத்து நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு வந்து என்னன்னா 4 உங்களுக்கு வந்து 52. ஓகேங்களா? மிச்சம் உங்களுக்கு 7. அப்புறம் உங்களுக்கு வந்து 5 உங்களுக்கு 65. அடுத்து மிச்சம் 7. அப்புறம் 6 உங்களுக்கு 78 வந்துருச்சா? தெளிவா கேட்டுக்கிறங்க. இந்த இடத்துல வந்து 2 புள்ளி தள்ளி இருக்குது உங்களுக்கு டிஜிட். அப்ப நீங்க இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.56. இப்ப 25 இருக்கு. அப்பனா எனக்கு தெரியும் 625 தெரியும். ஓகேங்களா? இது ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ண போதுமானது. 625 4 5 6ங்கிறது தான். ஓகேங்களா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 உங்களுக்கு 30. அடுத்து 12 15 மிச்சம் 1 36 1 37. அடுத்து 5 25. அடுத்து 10 12 மிச்சம் 1. அடுத்து வந்து 5 30 31. அடுத்து 4 உங்களுக்கு 20. அடுத்து வந்து 8 8 2 10 மிச்சம் 1. அடுத்து 4 24 25. ஓகேங்களா? 25. இப்ப 0 மிச்சம் 1 இருக்கும். அப்ப 0 அதுக்கு அடுத்து மிச்சம் 1 இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு 5. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு இது 8 2. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 28 5 3 0. ஓகேங்களா? ஆல்ரெடி எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 28 50 2850ங்கிறது ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் இதே தாங்க. புரிஞ்சு நம்புறேன். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த இடத்துல நீங்க 25 பார்த்த எனக்கு 25ஓட மல்டிபிள் வரும்னு இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிடணும். அப்படி நீங்க செக் பண்ணாம இதுவரை நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். எந்தெந்த இடத்துல நீங்க மல்டிபிள்ஸ் செக் பண்ண முடியுமோ
அந்தந்த இடத்துல நீங்க மல்டிபிள் செக் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 80% ஆஃப் 10% ஆஃப் 2/3 ஆஃப் த நம்பர் இஸ் 748 ஃபைண்ட் த நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுது. இந்த 3ங்கிறது எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் போகுங்க. போகும்போது எனக்கு 3ஓட மல்டிபிள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா இங்க 9 அதுக்கு அடுத்ததுன்னா 11 ஆயிருச்சு. அப்ப இது தப்பு. அடுத்து இதை பாருங்க, எனக்கு வந்து என்னன்னா இது 9 அது இது வந்து 12 ஆயிருச்சு. இது வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன ஆகும்? இது வந்து என்னன்னா உங்களுக்கு 9 இது 8 இது வராது. அடுத்து இதை பாருங்க, 7 14 15 இதுவும் வர வாய்ப்பு இருக்கு. 2 ஆப்ஷன் ஆயிருச்சு. நீங்க சால்வ் பண்ணி தாங்க ஆகணும். இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா பையன் 100 பொண்ணு தெரியும். அப்ப 80/100ங்கிறது போடுவீங்க. அடுத்து என்ன? ஆஃப்னா எனக்கு இன்ட்டு போடணும் பை. அடுத்து 10% அப்ப என்னது 10 உங்களுக்கு 100ங்கிறத போடுவீங்க. அடுத்து இன்ட்டு ஆஃபுக்கு வேலை இன்ட்டு போட்டேன். அடுத்து 2/3ங்கிறதா இருக்கு, 2/3ங்கிறத போட்டேன். அடுத்து ஆஃப்ன்னு இருக்குது, ஆஃபுக்கு பதிலாக ஏ நம்பர்னா ஒரு நம்பர். அப்ப அதை நீங்க எக்ஸ்னோ இல்ல கேனோ எடுத்துக்கணும். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு இப்ப என்ன இஸ்ன்னு இருக்கு, அதனால ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். 7 4 8ங்கிறத போட்டேன். இப்போ உங்களுக்கு கேங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? என்னென்ன கேன்சல் பண்ணுவீங்க அதை இங்கே கேன்சல் பண்ணுங்க. 2 0 இருக்கு, 2 0 அடிச்சனா. அடுத்து எனக்கு என்ன இருக்குது? 3ஆல ஏதாச்சும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அடுத்து 8 இங்க 2ன்னு இருக்கு. இதை வச்சு நீங்க மேல அடிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு நடுவில் இருக்குன்னா மேல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க மேல டிவைட் பண்ணலாமா? வாங்க இந்த தடவை டிவைட் பண்ணி காட்டுறேன். இப்ப ஒரு 2 2 இங்க அடிச்சிருவீங்க. இங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 3. அதுக்கு அடுத்து வந்து 7 அடுத்து 4ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து இது 8ஆயிரம் அடிக்க முடியுமா? உங்களுக்கு 8ஆயிரம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப 8ஆயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிவைடு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் 8ஆயிரம் லாஸ்ட் 3 டிஜிட் நீங்க செக் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு 3 டிஜிட் தான் இருக்கு. அப்போ மொத்தம் உட்காந்து இப்படி டிவைட் பண்ணிருப்பீங்களா? 32 அதுக்கடுத்து மிச்சம் வந்து இருக்கு 54. இப்ப 54 வருமா அப்படிங்கிறத செக் பண்ணீங்களா? கிடையாது. அதை விட ஈஸியா எப்படி செக் பண்றது? இப்ப கடைசி 3 டிஜிட் நீங்க பாப்பீங்க. கடைசி 3 டிஜிட் பார்க்காம கடைசி 2 டிஜிட்ல நீங்க வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3வது டிஜிட் வந்து ஈவனா இருக்கணும். 3வது டிஜிட் எது? இந்த 3ங்கிறது. ஓகேங்களா? இந்த இடம் ஈவனா இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லை, இந்த இடத்துல வந்து ஆடுன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 விஷயம் தான் வரப்போகுது. அப்படி வரும்போது தெளிவா கேட்டுக்கிறங்க. இப்ப ஈவன் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்க செக் பண்ணா போதுமானது. இது 8ஆல உங்களுக்கு டிவைட் ஆச்சுன்னா ஃபுல் நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஈவன்ல இல்ல ஆட்ல இருக்கு. இப்போ நான் ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 5 5 சரி 6 இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இப்படி இருக்கு. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த இடத்துல வந்து ஈவன் நம்பர் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? லாஸ்ட் 2 நம்பர் நான் பார்த்தா எனக்கு போதுமானது. அப்ப பாக்குறேன் எனக்கு 56ன்னு இருக்கு. 56 என்ன தெரியும் நம்மளுக்கு? 7 8 56 தெரியும். அப்ப இது டிவைட் ஆகும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ வந்து 6 5 6ன்னு இருக்கு. எனக்கு நான் ஈவன் நம்பர்னு இருக்கு. அப்ப இந்த 2 நம்பரை பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? இது டிவைட் ஆகும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலேன். 6 5 8ன்னு இருக்கு. இது ஈவன் நம்பர் தான். இப்போ இந்த 58 டிவைட் ஆகுமா? எனக்கு இது டிவைட் ஆகாது. அப்போ மொத்த நம்பர் டிவைட் ஆகாது. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் என்ன இருக்கட்டும். இப்போ வந்து 3 2 4 5 3 2 இப்படி எப்படி என்ன இருக்கட்டும், இந்த ஃபுல் நம்பர் டிவைட் ஆகவே ஆகாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருந்தாலும் சரி இந்த மொத்த நம்பருமே டிவைட் ஆகும் 8ஆல. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஈவன் நம்பரை ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் உள்ள 2 நம்பர் நீங்க பார்த்து 8ஆல டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதாங்க. புரிஞ்சா? 8ஆல டிவைட் ஆகிறதுக்கு. அடுத்து பாருங்க, இதே ஆட் நம்பர் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆட் நம்பர் தான் ஒண்ணுமே கிடையாது. கடைசி 2 நம்பர் கூட நீங்க 4 கூட்டணும். பிளஸ் 4 பண்ணணும். பிளஸ் 4 பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் 8ஆல டிவைட் ஆகணும். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க 374ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 374 நம்ம பாக்குறோம். புரிஞ்சா? இப்ப 374 எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த நம்பர் வந்து ஆட் நம்பர் தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணா இந்த நம்பரை விட்டுட்டு பிளஸ் 4ங்கிறத போடணும். போட்டோன்னா எனக்கு என்ன வருது? 78ன்னு வருது. ஓகேங்களா? எனக்கு 72னா என்னால டிவைட் ஆகும். 80ங்கிறது டிவைட் ஆகும். ஆனா 78 டிவைட் ஆகுமா? எனக்கு ஆகாது. அப்ப இது மொத்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகாது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க கேட்கறீங்கன்னா இப்ப 5 6 7ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா போட்டுவோம். அப்ப 8ன்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த இடத்துல வந்து ஆட் நம்பர். அப்ப என்ன 68 கூட நான் என்ன பண்ணுவேன்? பிளஸ் 4ங்கிறது போடுவேன். அப்ப எனக்கு 72 ஆயிருச்சு. அப்ப 72 8ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை நம்பர் போட்டாலும் சரி, இந்த பாருங்க 7 8 9 10 11 இப்படி எந்த நம்பர் இருந்தாலும் இது 8ஆல் டிவைட் ஆகும். புரிஞ்சிச்சு நம்புறேன். அப்ப இந்த இடத்துக்கு நான் போறேன். ஓகேங்களா? இப்ப 8ஆயிரம் என்னென்ன டிவைட் ஆகுங்கிறது இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்டீங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சில நேரத்துல நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சு நம்புறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 374 இருக்கு. இது டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வது பல்ல மட்டும் அடிச்சுக்கிறேன். 2வது பல்ல அடிச்சேன்னா என்ன வருது எனக்கு, இது 4ன்னு ஆயிடுச்சு. இதை நான் அடிச்சுன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு 1, அதுக்கடுத்து மிச்சம் வந்து என்ன உங்களுக்கு 16ன்னு இருக்கும். அப்போ 8, அடுத்து 7ன்னு இருக்கு. புரிஞ்சா? பேலன்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு, பேலன்ஸ் இங்கே 4/100ன்னு இருக்கு. இதே நீங்கள் டிவைட் பண்ணலாம். அப்போ இது 1ன்னு ஆயிடுச்சு. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 25ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு, இந்த 25ங்கிறது இந்த போகும். ஃபர்ஸ்ட் நான் 3ஓட செக் பண்ணிட்டேன். இதையும் இதுவும் தான் எனக்கு ஆன்சராக வந்துச்சு. எனக்கு 25ங்கிறது நெக்ஸ்ட் வந்துருச்சு. அப்போ 25ஓட மல்டிபிள் எனக்கு இதுதான், இது எனக்கு கிடையாது, 90ங்கிறது கிடையாது. அப்போ எனக்கு இது தப்பு, இதுதான் எனக்கு ஆன்சர். புரிஞ்சா? ஃபுல் கால்குலேஷன் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கேஸ் ஈக்குவல் என்ன வரும், நான் எக்ஸாம்பிள் 187 இன்ட்டு கீழே இருக்க 3, இந்த 3 மேலே போயிடும். அடுத்து கீழே இருக்க 25, இது மேலே போயிடும். அப்போ 25. இப்போ பார்த்துட்டீங்களா, மேலே எதுவுமே கிடையாது. இதை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போறீங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 25ங்கிறது வருதுன்னு. அப்போ 25 வருதுன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தானே வரும். உங்களுக்கு இது வருமா, வரவே வராது. அதுக்கடுத்து இது வருமா, இதுவும் வராது, இதுவும் வராது. ஃபர்ஸ்ட் எடுத்து 25 நம்ம கணிக்க முடியாது, டிவைட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம 25 பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக மல்டிபிள் போய்ஸ் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பி ஆப்ஷன். டி ஆப்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது. புரிஞ்சா நம்புறேன். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோர் தென் லெஸ் தென்ங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. 20% ஆஃப் எ நம்பர் இஸ் மோர் தென் த 20% ஆஃப் 620/210. த நம்பர் இஸ், அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட்லயே. இப்போ 20% இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 20/100ங்கிறது போடுவீங்க. ஓகேங்களா? அடுத்து ஆஃப் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு போடுவீங்க. ஏன் நம்பர்னா என்னது, ஒரு நம்பர். அப்பனா எக்ஸ்ங்கிறத நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? அடுத்து எனக்கு இந்த இடத்துல வந்து இஸ் மோர் தென் இருக்குது. இந்த இடத்துல நீங்க இஸ்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா மோர் தென்ங்கிற கான்செப்டை விட்டுறேன். இப்போ அதனால நான் இஸ்ஸை வச்சுதான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம். அப்ப நம்ம இஸ்ங்கிற கான்செப்ட்லேயே போவோம். ஓகேங்களா? இஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ மோர் தென்ங்கிறத அப்படியே விட்டுருங்க, வேற எதுவும் நீங்க பார்க்காதீங்க. 20% இருக்கு. அப்ப 20% என்னது உங்களுக்கு 20 உங்களுக்கு 100ங்கிறது வந்திருக்கும். அடுத்து என்ன ஆகும், இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டுன்னு போட்டேன், 620 இருக்கு, 620 போட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, பைனா உங்களுக்கு என்ன, மோர் தென். இப்போ வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான பிளஸ் 210 ஆயிருக்குது. இந்த இடத்துல நான் மோர் தென்ங்கிறத இந்த இடத்துல தான் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்ப 210ங்கிறது இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கிறது இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப மோர் தென் கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் நான் அப்படியே போட்டேன். கடைசியில் அந்த நம்பர் பைன்னு இருக்கும்போது அந்த அது பைக்கு பதிலாக நான் பிளஸ் போட்டு 210 போட்டேன். இப்போ மோர் தென் இருக்கிற இடத்துல பைக்கு பதிலாக என்ன இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல இந்த பைக்கு பதிலாக நம்ம சிம்பிள் பண்ணணும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஓகேங்களா? இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். செகண்ட் மெத்தட் நான் தெளிவாக சொல்றேன். இப்போ நீங்க என்னென்ன டிவைட் பண்ண முடியுமோ அதை டிவைட் பண்ணுங்க போகும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1, இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல 0 0 இருக்கு, 0 2 0 இருக்கு, 2 0க்கு டிவைட் பண்ணி விட்டேன். அடுத்து உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்குது, இங்கே 1 அடுத்து என்ன ஆன்சர் இருக்குது, 1/5 இன்ட்டு எக்ஸ் இருக்கு. அப்ப x/5 = அடுத்து என்ன இருக்குது, இங்க 2, இங்க 62 இருக்கு. அப்பனா என்னது உங்களுக்கு 124ங்கிறது இருக்கு, பிளஸ் 210. ஓகேங்களா? 2ஐயும் 62 பெருக்கிக்கிட்டேன். அடுத்து என்ன இது உங்களுக்கு x/5 = உங்களுக்கு என்ன ஒரு இதை கூட்டினீங்கன்னா 334ங்கிறது வந்துருச்சு. அப்ப x = 334. இந்த பக்கம் நீங்க டிவைடில் இருக்கு, அப்ப அந்த போகும்போது மல்டிபிள் ஆயிரும், இன்ட்டு 5. ஓகேங்களா? அப்ப x = என்ன உங்களுக்கு 20னா 2. அடுத்து வந்து இதை நீங்க 2ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நீங்க அப்படியே கத்துக்கிறீங்க, நீங்க மல்டிப்ளை பண்ணி போடாதீங்க. இப்போ நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்றீங்களா, 2ஆல் நீங்க டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணி ஒரு 0 போடுங்க. 1, அடுத்து மிச்சம் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. அப்பனா எத்தனை 6, அடுத்து மிச்சம் 1 இருக்கு, 7, ஒரு 0 போட்டுக்கிறேங்க, 0. இதுதாங்க உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சு நம்புறேன். இவ்வளவுங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த ஆன்சர் நீங்க கரெக்டா போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிற பாருங்க, தெளிவான ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுவும் பாருங்க செக்ஷன் கண்ட்ரோலர்ல இப்ப கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எல்லாமே அப்டேட்டடான கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்குது. பாருங்க, if 66% of the first number is equal to the 3/5 of the second number, what is the ratio of the first number to the second number? அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுது, 66%. அப்பனா 66/100ன்னு போடுவீங்க. இருக்குது ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டேன். அடுத்து இஸ்னா இஸ்க்கு ஈக்குவல் டு போடுவோம். ஈக்குவல் டு த 3/5 ஆஃப் த செகண்ட் நம்பர். அப்போ 3/5 ஆஃப் த செகண்ட் நம்பர்னு செகண்ட் நம்பர் போட்டேன். இப்போ எனக்கு என்ன தெரியும், மேலே என்னால் கேன்சல் பண்ணிக்கணும்னு தெரியும். ஓகேங்களா? ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல கேன்சல் பண்ணும்போது 2 வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு 1 வந்துருச்சு. எனக்கு 100% தெரியும் இந்த இடத்துல 11ங்கிறது வரணுங்கிறது. ஏன்னா 22ங்கிறது 11ஓட மல்டிபிள், 11 டிவைட் ஆகல. அப்ப எனக்கு இதுவும் வராது, எனக்கு இதுவும் வராது. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அடுத்து என்ன இருக்குது, எனக்கு டிவைட் பண்ண முடியுமா, 5க்கும் இதையும் டிவைட் பண்ணலாம். 1
இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 0. அடுத்து உங்களுக்கு என்ன ஆகுது, இதை நீங்க டிவைட் பண்ணலாம். இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு 11 வருது. இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 வருது. வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு கீழே வந்துடும். இந்த இடத்துல மல்டிபிள் இருக்கு, அப்ப கீழே வந்துருச்சு. இப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 10ங்கிறது கீழே இருக்குது, டிவைட்ல இருக்குது. அப்ப அந்த பக்கம் வந்து மேல போயிடும், மல்டிபிள் ஆயிரும். அடுத்த இந்த இடத்துல மல்டிபிள் இருக்கு 11, அப்ப கீழே வரும்போது 11 ஆயிரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் செகண்ட் நம்பர். உங்களுக்கு ஆன்சர் 10:11. 10:11 ஆப்ஷன் இருக்கா? இந்த இருக்குது 10:11. இதாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்னென்ன நான் சொன்னேன், என்னென்ன புரிஞ்சிச்சுங்கிறது இவ்வளவுதாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பிரசன்டேஜ்ல எல்லா டைப் கொஸ்டினையும் பார்த்துட்டீங்க, எலெக்ஷன் கொஸ்டினை தவிர்த்து. ஓகேங்களா? இப்போ வந்து எலெக்ஷன் கொஸ்டின் மட்டுமே ஒரு வீடியோங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்ட் 2லயோ இல்லை பார்ட் 3லயோ வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கொஸ்டின் பர்ஃபெக்டா வருங்க. அதை பத்தி A to Z இதுவரை என்னென்ன ரயில்வேல கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே தெளிவா நான் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கிளாஸுங்கிறது இவ்வளவுதாங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வேணும், இல்ல வேற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெளிவா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பக்காவான பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கு யாராச்சும் ரொம்ப வில்லிங்கா படிக்கிறாங்க, ரொம்ப அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு 100% வந்து உதவியா இருக்கும். அது புதுசா படிக்கிறவங்களா இருக்கட்டும், பழசா படிக்கிறவங்களா இருக்கட்டும். அதனால இந்த வீடியோ கன்ஃபார்மா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா நண்பா? அதை தாண்டி உங்களுடைய கமாண்டுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.